சரி, நினைச்சது நடந்தது. சொக்கி, ஒரே ஒரு கேள்வியில தான் மடங்கிட்டேன். அதாவது கொன்னே போடுவ போல இருக்க. தோல்வி அடைஞ்சப்பறம் என்னத்துக்காக உயிரோடு இருக்கிறது? அது தோல்வி சம்சாரம் சொல்லிக்க கூட எனக்கு வெக்கமா இருக்கு. அதெல்லாம் எதுல மீச மீச என்ன உமக்கு இந்த நிமித்துக்கிட்டே நிக்குது? ஆஹா, மீசையே, என் அருமை மீசையே, ஆகாயத்தையே பார்த்து பழக்கப்பட்ட நீ இன்னைக்கு பூமியை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ரோஷம், ஆஹா ரோஷம். ஆமா ரோஷம். என்னையா செஞ்சுக்க போறீங்க? பார், எங்க ரோஷம்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னுடைய வெற்றி சின்னங்கள். உங்ககிட்ட தோத்து போன பிறகு இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இது கூட வாங்கிக்கோங்க. வெற்றியும் தோல்வியும் நிறுத்துங்க. 99 தலைமுறையா தோல்வியை காணாத குடும்பத்துல பிறந்த நானு ஒரு இளவரசங்கிட்ட தோத்து விட்டேன். அதனால என் சபதப்படி எடுத்துட்டேன் ஒரு பக்கத்து மீசைய. அடரா, மிகவும் அவசரப்பட்டு விட்டாய். அவசரப்படல, சபதத்தை நிறைவேற்றுறேன். தோத்து போனாலும் பெரிய வீரையா நீங்க. போதும் அதிக பிரசங்கி. ஓ சொக்கன், வாய்ப்படி உட்கார். சொக்கன், உனக்கு ஒரு அன்பு கட்டளை. என்னங்க? இனிமேல் நீ எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னிடத்தில் அபாரமான கலைத்திறம் இருக்கிறது. போட்டியில் எவ்வளவு அற்புதமாக வாசித்தாய். அது என்னங்க அற்புதம்? இன்னும் எவ்வளவோ தெரியும். அப்படியா? ஒரு தாளத்தை வாசிச்சேன்னா தூங்காதவனும் தூங்குவான். இன்னொரு தாளத்தை வாசிச்சா தூங்குறவன் எந்திரிப்பான். இன்னொரு தாளத்தை வாசிச்சா நோய் போயிடும். இன்னொரு தாளத்தை வாசிச்சா நோய் வரும். மோகினி வந்துடும். மோகினி. மோகினியா? ஆமா. எங்க அத வாசிப்பா? ஐயோ, இந்நேரத்துல வாசிக்கப்படாது. அது வந்துடுச்சுன்னா அப்புறம் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், விடவே படாது. பயப்படாது, நான் இருக்கேன், வாசி. ஐயோ, யார் அது? மோகினி. மோகினியா? சொன்னே. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? புத்தி இல்ல? இல்ல. மூளை இல்ல? இல்ல. மானா வெக்கம் சூடு சொரண உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்னதான் இருக்குது? உன் மேல எனக்கு ஆசையா இருக்குது. ஆசையா இருக்குது? அந்த ஆசையை ஒரு கூடையில வச்சுட்டு தெரு தெருவா வித்துட்டு போ. யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கட்டும். ஐயோ ஐயோ, என்ன இந்த முடிக்கு வந்து போறிய? இதோட வெட்டி கொடுத்துறேன். புடவை விட மாட்டேன் பூங்குயிலே. அந்தரங்கம், இதை விட அந்தரங்கமான இடம் இனிமே கிடையாது. என்ன அந்தரங்கத்தை சொல்ல? அந்தரங்கம் என்ன சொல்ற? மறுத்த பலாத்காரம். பச்சை போ அந்த பக்கம். ஏன் அம்பாலை அடித்தாய்? தம்பி, இது அம்பு இல்ல, இது கம்பு. அம்போ கம்போ எதற்காக அடித்தாய்? ஏன் அந்த பெண்ணை பலாத்காரப்படுத்தினாய்? ஐயோ, பலாத்காரமா? இது என்னுடைய காதல். ஐயோ இல்ல, காதலியா? அது பாவம் ஐயோ அப்பான்னு அலறது. காதலியாவது மொண்ணாங்கட்டியாவது முகரைய பாரு. ஏமா நீ யார் மாதிரி? நானு அரண்மனையில தோழிங்க. தோழியா? ஆமா, இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே, 2 அறை கொடுத்து இவனை விரட்டி விடாம சுத்த பொம்பளையா இருக்கிய. போமா. ஐயா, நீ எங்க போற? பச்சை
நீ எங்க போற? சரி நீ போ நீ திரும்பி பார்க்காத நீ போ. ஐயோ நீ எங்க போற? எங்க போற? என்ன என்ன பாது? ஆஹா இந்த டேப் அடிக்கிற சொக்கம் கூட வந்த பொண்ணு இல்ல நீ? ஆமா. அவன் உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவா? இல்ல தாத்தா. தாத்தனா? நான் அப்பவே நினைச்சேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருக்காது தெரியுதே. அப்போ சரிதானே? சரிதான் சரிதான். நான் அப்ப யோசனை பண்ணேன். அந்த பொண்ணை போச்சுன்னு பாரு, அப்பவே எனக்கு தெரியும். என்ன செய்யறது, பிரம்ம நம்ம 2 பேருக்கு இப்படித்தான்னு. அது இந்த விளையாடுறேன் உன்னோட நானு. அப்ப என்ன அப்ப போட்டுருவியா நீ? போட முடியுமா உன்னால? போட தெரியுமா? முடியுமா? திரும்பி பாருங்க. ஐயோ இது என் கழுத்துல பட்டிருந்தா தலை தனியா போய் தேங்காய் குடல தொங்கி இருக்கும். தாயே நான் வரேன். ஏய் ஆமா நீ டேப்பா அடிக்கிற? கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் புடிப்பட்டதுன்னா பொழந்து கட்டிவிடுவேன். ஏன் முன்ன விறகு கடை வச்சிருந்தியோ? இல்ல இல்ல, பேச்ச சுருக்கு வாசி. தும் தும் தா தத்த தும் தும் தா. ஆஹா கொஞ்சம் ஓங்கி அடிடா. அடா யோக்கியா, நான் கொஞ்சம் ஏமாந்து இருந்திருந்தா என் கண்ணே போயிருக்கும் நேரம். இல்ல 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 இல்ல, ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க, எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. வா நீ டேப்பு வாசிக்க லாயக்கு இல்ல, வீட்டுல இந்த ஓலைச்சோடியில அது இருந்தா போய் ஐயா போறேன். ஐயா ஏய் பேசாம போடா. வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னங்க இது, உங்க வீட்டை தேடி வந்து அப்படித்தான் மரியாதை பண்றதா? யாரப்பா நீ? இல்ல இல்ல நானு அந்த அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரு, அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சிட்டேன். ஓஹோ இந்த தலைகட ஒருத்தன் போறானே. ஆமா நீ யாரப்பா? நானா மருதநாட்டு சக்கரவர்த்தி. இல்ல 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 சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற சேவகன்னு சொல்ல வந்தேன். சரி நீ இங்க வந்த? சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பா இல்லையா? அப்பாவா? ஏதப்பா? என்ன ஏதப்பா? அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கேன். அதான் அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு. அப்படியா? நான் தான் அந்த சொக்கேன். சொக்கனா? ஆமா. ஓஹோ உங்க பேத்தி இல்ல? பேத்தி பேத்தி என்ன பேத்தி? அதான் அந்த வில்லம்பெல்லாம் கையில வச்சுட்டு குறி பாத்துக்கிட்டே இருக்குமே, அது என் பேத்தி. சொக்கி சொக்கி என் பேத்தி. என்ன சொக்கி சொக்கி பேத்தி, அது என் பேத்தி தான். நீ உட்கார் சொல்றேன். என்ன? ஒண்ணுமில்ல, அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரே ஆசை. ஆசை? அவளுக்கு அதுக்கு என் மேல ஆசைதான். ஐயோ ஏன் ஐயோ? கல்யாணம்லாம் உங்களை கேட்டுதான். ஐயோ என் தலை சுத்துதே. ஏன் சுத்தணும்? கல்யாண செலவுலாம் நான் பாத்துக்கிறேன். செலவா? ஏப்பா நீ அவகிட்ட பேசிருக்கியா? பேசுறதா? ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே. ஐயோ கைய தொட்டா போதும், கண்ணத்தை தடவனா. ஐயோ ஐயோ என்கிட்டயே சொல்றானே, என்கிட்டயே சொல்றானே. கிட்ட எதையும் மறைச்சு வைக்கப்படாதுல்ல, உண்மையை சொல்லிடணும்ல. இன்னும் என்ன உண்மைப்பா? குளிக்க வர்றேன்னு சொல்லுவா, நானும் தயாரா காத்துக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் தண்ணியில குளிச்சு விடுவான். ஒரே என்ன இது சொக்கி? ஏதோ ஒரே குழப்பமாயி போச்சு. இதெல்லாம் சொல்லப்படாதோ? ஆபத்து வந்துருமோ? வந்துடுமோ என்ன? இதோ வருது. ஐயோ நீயா? நானேதான். வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டியா? இரு வர்றேன். என்ன அது? என்ன 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 எடுக்க போற? ஐயோ அம்பு இதடா அம்பு. அம்மா தாயே இரு. ஒண்ணாலே செத்துடுவேன். ஒளியற நீ. ஒளியற. ஏ தாத்தா, ஏ தாத்தா. ஐயோ வாடா. ஏ தாத்தா, தாத்தா.
ஆமா நீங்க தள்ளுங்க சொல்லுங்க. என்னவா இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்தான். வேற பொண்ணுகிட்டயா? ஆமா. கேளுங்க. விட்டே என் மேல ஒரு அம்பை. நல்ல வேளை அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அண்ணே பொண்ணே உங்க பேச்சியை சுமர் சொல்லுங்க. உங்க பேச்சியை சுமர். என் பேச்சாரா? என் சம்சாரா? சம்சாரமா? ஐயோ மயக்கமா இருக்கு அடிக்கிறீங்க. சும்மாவே விடக்கூடாது. நீ போ, நான் கவனிச்சுக்க. நீ போ சொல்றேன். போ கவனிங்க. நான் போவியா? என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? கண்ணத்தை தடவினிய நான் தடவை. ஆமா ஏன்டா அப்படி வந்து போய் சொன்னேன்? பொம்பளைங்க விஷயத்துல எல்லாரும் தான் போய் சொல்றாங்க. இத ஒரு பெருசு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னா மறந்துருங்க. உண்மை உண்மை. அப்படியா? எல்லாரும் அந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம், இந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம் வழக்கமா வச்சு. அப்படியா? நானும் சொல்லியிருக்கேன். ஆமா என்ன ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில் ஒண்ணு இல்லையா? காதல், அவ்வளவுதான். காதல் இந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு. பல முறையா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத. ஒரு முறையை சொல்லுங்களேன். அதாவது ஒண்ணு கேளு. பொண்ணை மேங்க வைக்கணும். முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுக்கும். காதலுக்கு சவுரி முடிக்கு எப்படி முடி போடுறது? இருக்கு இருக்கு. எப்படி? இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம். இப்போ நல்லா கான கான கானா கான கான கானா. இப்படி ஞான ஞான ஞானா ஞான ஞான ஞானா கான ஞானா கானா. அப்புறம் தானா தானா தா. என்னவா? ஐயோ காங்காவுக்கு அடுத்தது டாவா? ஆஹா சானா சானா. ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க. ஆமா இந்த ஆடு இதுவரையும் படிக்கவே இல்லையா? தெரியலையா? ஆமா நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த? அடமுட்டாள். என்ன முட்டாளா? படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. அதுவும் சரிதான். நீ உட்காரப்பா. ஆமா உன் சங்கதி என்னாச்சு? அட ஏன் ஐயா சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. ஆமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் அழுகுற? என்னது? என்னப்பா? அடே இது வாசிக்க தெரியுமா? அதெல்லாம் இல்லையா. இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா? எதுக்கு? இத மாதிரி 3 போட்டி வச்சிருக்காங்க. இது 3லயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம். அதுக்கு இந்த கோட்டை அடிக்காம சின்னது பண்ணணும். எப்படி முடியும்? இது என்ன பிரமாதம்? இந்த கொண்டா. உனக்கு என்ன தெரியும்? யோ 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 இத பாரு. இது 2ல எந்த கோடு சின்ன கோடு? அடே இதான் சின்ன கோடு. எனக்கு தெரியலையே. நீ படிச்சவன் பாரு. அவனை போய் முட்டாள்னு சொன்னிய. சரி விடுங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஐயா கொஞ்சம் எழுந்து வாங்க. என்னப்பா பசிக்குதா? இல்லையா. இது என்ன? இது இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இந்த இலை மேல இதை வச்சு இந்த தண்ணியை சிந்தாத, இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலையை எடுத்துடணுமா? எடுத்தா வருது. எப்படி முடியும்? 1000 தடவை செய்து பார்த்துட்டேன். இந்த பாருங்க எப்படி வருது. எப்படி? இத தொடப்படாது. ஆமா இந்த இலை வெளியே வந்துடணும். ஆமா அவ்வளவுதானே. இந்த பாத்துக்கோ. ஆஹா இது ஏன் மூளையில இல்லையே. ஆமா அந்த பொண்ணு யாரு? அந்தரங்க அந்தரங்க அந்தரங்க. இந்த சாதாரண பொண்ணுக்காக என்னப்பா இவ்வளவு? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. சாதாரண பொண்ணா? சாதாரண பொண்ணா? அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராஜா மாதிரி இருப்பேன். அப்போ ராஜா விட்டு பொண்ணா? ராஜா பொண்ணுதான். ஓஹோ அப்போ செய்ய வேண்டியதான். ஆமா
இன்னொரு போட்டி நான் கையிலே கொண்டாந்து இருக்கிறேன். என்னடா இது? என்னது? என்னது? கொஞ்சம் இருங்களேன். மண்ணு. இது என்னவா? என்றதா விஷயம் இருக்கு. இந்த மண்ணு இருக்குல்ல, ஆமா, இதுல 3 விரல்ல இப்படி கோடு போடணும். இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும். எப்படி முடியும்? அப்படியா? அதுக்கு என்ன, நடு விரல அப்படியே ஆட்டணும். இல்லையே, 3 விரலும் இல்ல இப்படி ஆடுது. அப்படியா? ஆமா. சரி, இந்த போட்டேன், பாத்துக்க. எப்படி இது? எங்க எங்க இன்னும் தட, இங்க இருந்து பாக்குறேன் பாரு. ஜெயிச்சேன், கல்யாணம் ஆகி போச்சு. ஐயா, நீங்க என் கூட வாங்க, இந்த போட்டியில நான் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணி வாங்க. எப்பா, என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இத மாத்திக்கவே மாட்டீங்களா? என் செய்தேனம்மா? அது சரி. நான் நாடகத்தில் நடித்து நடித்து என் நடை, உடை, பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம்மா. இந்த ராஜநடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள். அறியாயோ? அறிஞ்ச அறிஞ்ச. ஐயா, வாருங்கள் வாருங்கள், விவாசனத்தில் அமருங்கள். சற்று பொருங்கள், இதோ வருகிறேன். ஆமா, என்னமோ ராஜான்னு சொன்னேன், சாதாரணமா. அதான் இவருடைய பெருந்தன்மை. பரம்பரை ராஜா இல்லையா, நேத்து வந்தவரா? எப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னது? ஒரே அசிங்கமா இருக்குது. அசிங்கமா இருக்கா? ஆமா, கொண்டாங்க அப்படி கொண்டாங்க. அது கூட கழட்டுங்க, இது அசிங்கமா தான் இருக்கு. ஐயா, ராஜா பொன்னம்பலம் அவர்களே, இதோ வந்தோம் வந்தோம். இவரை எங்கோ பார்த்ததாக. நான் தான் பேப்படிக்கிற சொக்கன். ஆம், சொக்கன் சொக்கன். யாம் கண்டு கழித்தோம் தர்பாரிலே. அப்பா, சாதாரணமா பேசுங்களேப்பா. அங்கனம் பேச இயலவில்லையே. ராஜா மாதிரியே பேசுகின்றாரே. எப்பொழுது என்ன ராஜா? அந்த காலத்திலே 1000 பேர் மத்தியில் என்னத்துக்கு பழைய கதையெல்லாம்? இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க கேட்ட 3 கேள்விக்கும் பதில் கொண்டாந்து இருக்கிறேன். அதே கேள்வியை மறுபடியும் கேளுங்க. அதுதானே முடியாது. அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருக்கிட்டையாவது பதில் கேட்டுக்கிட்டு வந்திருப்ப. இன்னைக்கு வேற கேள்வி. எதுக்காக புது கேள்வி? அந்த பழைய கேள்வி சரி. புது கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி, ஒரு குளத்துல கொஞ்சம் பூ இருந்தது. கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது. ஒவ்வொரு பூவுலையும் 2 குருவியா உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம். ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம். அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது, எத்தனை குருவி பறந்து வந்தது? ஐய, இது என்னத்துக்கு குளமும் குருவியும்? கணக்கு போடுறதுன்னா 10ம் 5ம் என்ன, 4ம் 3ம் என்ன, 4ம் 3ம் 4 3மா? எப்படி போச்சுடா அது? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3 பூவு 4 குருவி அப்படி பறந்து வந்தது. 2 குருவி உட்கார்ந்தது, ஒரு பூ மிச்சம். அப்புறம் பறந்தது குருவி ஒவ்வொன்னா உட்கார்ந்தது, இப்ப ஒரு குருவி மிச்சம். அண்ணே, சரியா சொன்னான்ல? ஆமா சொன்னேன். ஆகா, மருமகனே, மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். மகளே, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியா? வாங்க, இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும். உப்புமா மாமா மாமா மா மாமா மாமா மா. சரி சரி, அது ஒன்னா எண்ணு, எத்தனை மான்னு எண்ணு எண்ணு எண்ணு. சொன்னது சரிதான். உப்புமா 1மா 2மா 9மா 10மா. உப்புமா 10மா. உப்புமா உப்புமா 10மா. உப்புமா 10மா. அப்பா, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இனிமேல் சோதனை. வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடு. அங்கே போடுகிறாய். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம்
அதனால அவர்கள் ஆரம்பிச்சாரு முடிச்சவனா வாங்க வாங்க வணக்கம். வாங்கம்மா. உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இளவரசர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே. இப்ப இளவரசர் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப இல்லையாங்க, அதுதான் என்ன கூப்பிடல போல இருக்கு. எங்கதான் போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? அரசாங்க காரியமா அயல் நாட்டுக்கு போயிருக்காருன்னு அந்த வீரபாகு சொல்றான். அதுக்கு மேல அவனுக்கும் தெரியாது. அட போனவர் தானா வர்றாரு. அந்தரங்க உன்னை ஒரு பச்சை சுத்திக்கிட்டே இருந்தானே, அவன் எங்க? அது இப்ப சுத்துறதை விட்டுட்டு விரட்டிக்கிட்டு தெரியுது. போனா போதும், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு தான் கல்யாணம். அடடா, அதான் அதே வருத. அங்க வந்து காதல கத்திரிக்காயன்னு உளர போகுது. நான் வர்றேன். ஏய் ஏய் அந்தரங்க, ஏய் ஒன்னதா என்ன அக்கிரமம்? ராஜகுமாரியா போய் நீ நான் அவ பேரு எல்லாமே சொல்றிய? ராஜகுமாரியா? ஐயா, அவ ராஜகுமாரி இல்லைங்க, சாதாரண தோழி. ஐயோ, என்னப்பா ஐயா? தோழியை வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண நீ? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு. நம் இளவரசம் வரட்டும், நாடகம் ஆடுற நீ. ஐயோ தங்கச்சி, தங்கச்சி, இளவரசி இளவரசி, என்ன நம்ம சாயமெல்லாம் வெளுத்து போச்சுது. நீ தோழி, நீ தோழி தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே. அவன் தான் அந்த டேப் அடிக்கிற சொக்கனுக்கு நீங்கெல்லாம் சேர்ந்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த படம் வாய்ப்பேன். இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே. அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்? அதுதான் தெரியல. இதை நான் போய் கேட்டு வந்து. ஐயோ, நீயே போய் ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவ போல இருக்க. ஏன் நான் தமுக்கு அடிக்கிறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதையெல்லாம் அந்த சொக்கன் டேப் அடிச்சு பாட போறான். டேப் அடிச்சு முறை வீட்டு குலக்காரச்சான் அர்ஜுன ராஜன் தெர வீட்டு கீழே குதிச்சான். என்னையா அது? ஒத்திக்க பார்த்து ஆளை கொண்டுடுவீங்க போல இருக்கு. இதுக்குத்தான் சொல்றேன், மரக்கத்தி வச்சுக்கும்னு. ஆமா, நான் தான் கேக்குறேன், கூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி எதுக்குயா? மரக்கத்திய வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீரம் வர மாட்டேங்குது. இந்த நெஜ கத்தியா இருந்தா கூத்துக்கும் உதவும். இந்த நம்ம வழி பிரயாணம் போகும்போது ஒரு தற்காப்புக்கும் உதவும் பாரு. அக்கா, தண்ணிக்கு போவோமா? போலாமா? ஓ ஓ ஓ ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன ஜுரமா? ஜுரமா போத்திட்டு இருக்கீங்க? அதுவா, இது பெரிய மனுஷத்தன்மை. பெரிய மனுஷன்? அப்ப பெரிய மனுஷங்களே உட்காருங்க. என்ன என்ன எங்க வந்தீங்க? அதாவது நம்ம பக்கத்து ஊர் மிராசாரி வரு சொந்தமா கோயில் கட்டியிருக்காரு. இப்ப வா. ஆமா, சரி. கும்பாபிஷேகத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும் ஒத்த கால நிக்கிறாரு. நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல. ஏன்னா மகரக்கத்து வந்துடுச்சு, கூத்துக்கு தான் போறது. அப்படி சொல்லப்படாது. நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும். அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியா? ஆமா, ஒரே ஒரு முறை. ஒரு முறை. சரி, வர்றேன். கச்சேரி எல்லாம் கலாட்டா இல்லாம நடந்து நீங்க ஒண்ணு கலாட்டாவா? நீங்க அங்க வந்து பாருங்க, ஒரு பய கிச்சனு சத்தம் போட முடியுமா? ஏன்னா இவரு அந்த ஊர்லயே பெரிய போக்கிரி. போக்கிரி? எம்மாடி, நான் வரலையா பாட்டு கச்சேரி? என்ன அது போக்குன்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்டிய? ஐயா, அவர் கிடக்குறாருங்க. நான் பரமசாதுங்க. பரம சாதுங்க. சாதுவா? அப்ப நான் வரலையா பாட்டு கச்சேரிக்கு? ஏங்க அங்க ஏதாவது கலாட்டா நடக்கும், நீரு சாது பேசாம உட்கார்ந்துருப்பாரு. என்ன பெரிய வம்பா போச்சு. ஐயா, இப்படி வாங்க. நான் போக்கிரியும் இல்ல சாதுவும் இல்ல, நடுத்தரம். போச்சுடா, இதெல்லாம் பெரிய அபாயம். ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஐயா. நீங்க அதெல்லாம் அங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. சரி, அந்த கவலையே வேண்டாம், எல்லாம் தயாரா இருக்கு. உட்காருங்க. மெதுவா மெதுவா உடச்சுடாதீங்க. வரட்டுமாக்கா? அடச்சிருட்டு மனுஷா. என்னக்கா? கூத்துக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லியிருந்தேன். என்ன ஏமாத்துறதுக்காக நிஜக்கத்திய கொண்டாந்து முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னையா ஏமாத்துறது? நீ போயிட்டு வாமா. அவ்வளவையும் குடிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் போதும். வந்து பாட்டு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க புறப்பட்டு சீக்கிரம்.
ஓஹோ, அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம. என்ன உனக்கு தெரியாம என்னது? போய் வேற உடையெல்லாம் மாத்தி வச்சுக்கிறோம். இறங்கு கீழே. இறங்கவா? இங்கேயா சங்கீத கச்சேரி? அட, உங்க சங்கீதத்துக்கு எந்த இடம்னா என்னய்யா? இறங்குங்கய்யா. இந்த சங்கீதத்தை கேலி செய்யாத, அது பெரிய கலை. கலையா? இப்ப நாங்க செய்ய போறது பெரிய கொலை. நீங்க என்ன, எத்தனையோ பேர் தான் கலையை கொலை செய்யறாங்க. இப்ப நாங்க செய்ய போற கொலை கலையே இல்ல, உங்க தலைய. இறங்குங்க. கொலை அட, இறங்குங்க. சும்மா கட்டி இறங்கு. கொலை என்ன கத்தியா? ஐயோ, கொலையா? கொலகார பண்ணுங்களா? என்ன ஏயா கொல்ல போறீங்கப்பா? உங்க 2 பேரையும் கொன்னா எங்களுக்கு 30 ஏக்கர் நிலமில்ல கிடைக்கும். 30 ஏக்கரா? மனுஷனை விட ஏக்கரா பெருசு? ஏக்கர் தான் பெருசு. ஏக்கர் பெருசா? ஆமா. சொக்கி சொக்கி, இது என்ன கொலை? என்னம்மா ரகசியம் பேசுற? ஒண்ணும் இல்ல, அந்த இஷ்ட தேவதைய வணங்க சொல்லுது. கும்பிடு கும்பிடு. சரி. அருளானந்த பூஜித அக்ஷயபாத்திர அம்புஜனே, இந்த மகாபாவிங்க உரையில் இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக. இவர் பெரிய பக்தர், இவர் சொன்ன உடனே மாறி போகும். தலை குனி. ஐயா, மெதுவா வெட்டுங்க, நோகாம. ஏன்னா நான் இதுக்கு முன்ன செத்ததே இல்ல. அட, குனிங்க. என்ன மரக்கத்தி? உங்கத்தி எடு. ஆமா, மரம். ஐயோ, கடவுளே, என்ன மன்னிச்சிடு. இதை சூழ்ச்சி பண்ணி இருக்க பயந்தாங்க ஓடுறீங்க. இப்ப கையாலே கச்சைக்கு கொண்டு விடுறேன் பாரு. வராத, கிட்ட வராத, கிட்ட வராத, வராத, வராத. ஐயோ அம்மா, ஐயோ. அட பாவி, இப்ப உனக்கு வேண்டிய நிலம் 3 அடி அகலம், 6 அடி நீட்டம். 30 ஏக்கர் எதுக்கு? ஆசைக்கோரளவில்லை இந்த அகிலமே. போதும் போதும். எப்படி என் வேலை? மரக்கத்தி. அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியுடைய புத்திசாலித்தனான்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? இந்த பாருங்க, ரொம்ப நேரம் இங்க இருக்கக்கூடாது. அம்பு எடுத்துக்கோங்க, போவோம். பாடி. என்ன உட்கார்ந்துட்ட? இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. அப்படின்னா தூக்கிட்டு போக சொல்றியா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? கூஜா இருக்கு. தண்ணிக்கு இந்த தண்ணி தான் போடுறேன். வர்றேன். அப்படியே இதையும் கழுவிட்டு வந்துருக்கிறேன். எங்க போயிருப்பான்? அதோ அதோ. நீதான அம்பு போட்டவன்? ஆமா. என்ன பத்தியா? அக்கிரமக்காரன அழிச்சிட வேண்டிதானே. ஒரே அம்புதான், செத்தான். இவனே தான். அப்படி எதுக்கு தப்பிச்சுட்டு ஓடலாம் நான் பாக்குறேன். இவனே தான். என்ன பொம்பளை இல்ல, கொலை தெய்வம் சொக்கி. சரி, சொக்கி. படுவாங்களா? உள்ள தட்டி விட்டு பூட்டு. இவ்வளவு பெரிய பூட்டா? ஐயோ, போக பயமா இருக்கு. யார்? சொக்கனா? ஆமா ஆமா. சொக்கா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானா? இப்படி வா.
ஓய் என்னையா சொக்கி 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 சாரி சீக்கிரம் 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 கலா கலா என்னது அவருக்கு வேண்டிய பொண்ணு ஒண்ணு உயிரோட கல்லறையில போட்டு புதைக்க போறாங்களா போய் காப்பாத்துவோம் வா எங்க தொலைஞ்சான்? ஏ முத்து, ஏ சரவண முத்து, ஏ முத்து, பயிரெல்லாம் மாடு திங்கிட்டு போய் விரட்டு. ஏ முத்து, ஏ முத்து, ஐயோ 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 ஆஹா கோபமா இப்படிதான் பயமுறுத்துறதோ? நீதானே முகத்துல முழிக்காதேன்னு சொன்ன, அதனால முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்தேன். சரிதான் சரிதான், இதுதான் காவல் காக்குற லட்சணமா? அந்த பாரு, பயிரெல்லாம் மாடு திங்குது, போய் விரட்டு. சீச்சி, தீனி திங்கிற போது விரட்டப்படாது. ஆஹா என்ன தயாள குணம்! விரட்டுறியா மாட்டியா? ஐயோ, சீ, இப்படிதான் பயமுறுத்துறதா? பாப்பா, இப்படி கோவிச்சுட்டு ஓடியாரியே. இப்படிதான் பயமுறுத்துறதா? என்ன மாதிரி சத்தம் போட்டாதான் குருவி எல்லாம் பறந்து போகும். ஒன்ன மாதிரி இதுவும் ஒரு குருவிதான்னு நினைச்சிட்டு பறந்து போனதெல்லாம் திரும்பி வந்துடும். போதும் போதும், நீ காவல் காத்த லட்சணம். இந்த வரப்பெல்லாம் வெட்டி சோள காட்டுக்குள்ள தண்ணிய பாத்து. வரப்ப வெட்டுறதா? நமக்கு படிப்பு ரொம்ப நல்லா வரும். மரியாதையா வரப்ப வெட்டுறியா மாட்டியா? அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு இருந்தேன். என்ன சந்தேகம்? கேள. இந்த தோட்ட காவலுக்கு நம்ம வாத்தியாரு தினம் ஆள் அனுப்புறாரு, அது நியாயம், செய்ய வேண்டியதுதான். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்த்து அனுப்புறாரே ஏன்? ஐயோ, இல்ல கேக்குறேன், தெரிஞ்சுக்கணும் பாரு. நல்ல சந்தேகப்பா உனக்கு. சொல்றேன் கேளு. பட்சிகளை விரட்டுறதுக்கு பொண்ணும், ஆடு மாடுகளை விரட்டுறதுக்கு ஆம்பளைகளும். அதுவும் இல்லாம ஆம்பளைகளுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் தானே முன்னால வரும். அதை சாந்தப்படுத்த பொம்பளைங்க இருந்தா தானே முடியும், தெரியுதா? அப்போ ஆம்பளைங்க எல்லாம் கோபக்காரங்க, பொம்பளைங்க எல்லாம் சாந்த சுரூபிகள். சந்தேகம் என்ன? ஆம்பளைங்க மாதிரி ஆத்திர புத்தி நம்ம நாட்டு பெண்களுக்கே கிடையாது. நாட்டை பத்தி பேசாத, வரைக்கும் பேசு. நீ ரொம்ப சாந்தம் உள்ளவளா? சந்தேகம் என்ன, சாந்தம் உள்ளவதான். உனக்கு கோபம் வரவே வராதா? வரவே வராது. எது வந்தாலும்? ஏன் திருப்பி திருப்பி கேக்குற? எது வந்தாலும் பொம்பளைங்க சாந்தமாகவே தான் இருப்பாங்க. ஏது?
என்னமோ சாந்தமா இருப்பேன் நீ. இல்ல நான் கேக்குறேன். கட்டையில போக என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ தொடு பாப்பா, நீ தொடு. ஓஹோ நானா. இப்ப தெரியுத சாந்தம் எப்படின்னு. பொம்பளைகளுக்கு சாந்தமே கிடையாது, ஆம்பளைகளுக்கு தான் சாந்தம். தெரியுமா? நீ என்ன தொடு, கொஞ்சம் தொடு. நான் ஏதாவது கொஞ்சம் கத்துறேன் நான் பாப்பேன். நீ பாரு, தொட்டுதான் பாரு யாருக்கு சாந்தங்கிறத நமக்கு பார்த்துடுவோம். இப்போ முத்து புடிச்சு தள்ளி விட்டு முத்து. என்ன கர்ணம் போடுகிறாய்? அண்ணே வா. ஒண்ணும் இல்ல, எனக்கு கர்ணம் போட தெரியாதுன்னு யோகம் சொன்னா போட்டு காமிச்சேன். ஆஹா சரி, உங்களுக்காக குருநாதர் காத்து கொண்டிருக்கிறார், போங்க. ஓ டேய் குரு குரு. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தியும் வந்த திருக்கூட்டம் மறைவினில் யான் ஒருவனன்றோ ஒருமையோடு உனது திருமலர் அடிநினைக்கின்ற உத்தமுதலுறவு வேண்டும். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யப முதோத இஷவே நமஹ பாஹ்யாம் அஸ்து தன்வனி. ஏ வாத்தியார்ல சரவணமுத்து. ஏய் ஏண்டா சிரிக்கிற? விட்டுத்தானா தெரியுமா? அதே நாங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தோம், கதவை திறந்த உடனே வாத்தியார்லாம் வந்துட்டாராக்குன்னு அப்படியே பயந்து போயிட்டோம். பயந்ததுல குத்தம் இல்லடா, நானும் வாத்தியார் மாதிரிதான். ஆமா முகரைய பாரு, ஆனா அவனா கூட சரியா தெரியாது வாத்தியார். யோகம் என்ன சுத்த மூணான்னு நினைச்சிருக்கியா? பின்ன அதுலயும் நீ சாதாரண மூணா இல்ல, வானா மூணா. ஏய் வானா மூணா என்னடா இது தெரியாதாடா? வடிகட்டின முட்டாள். இந்தா யோகம், இனிமேல இப்படியெல்லாம் என்ன சொல்லாத தெரியுமா? நீ அப்படி இல்லைன்னா ஆனா அவனாவே அக்கண்ணாவிலே இருந்து தலைகீழ சொல்லு பாப்போம். சொன்னா என்ன கொடுக்கற? சொல்லலைன்னா என்ன கொடுக்கற? இந்த மோதிரத்தை பந்தயமா வைக்கிறேன். வையி, நானு இதே மோதிரத்தை பந்தயமா வைக்கிறேன். இந்த பாரு, சரியா சொல்லிட்டீன்னா மோதிரம் உனக்கு, சொல்லலைன்னா மோதிரம் எனக்கு. சரி சொல்லு பாப்போம். அக்கண்ணாவில இருந்து தானே? ஆமா. கேட்டுக்கோ, என்ன பெரிய பிரமாதம் தெரியலையே. அக்கண்ணா அக்கண்ணா அக்கண்ணாச்சா? சரவணமுத்து, இப்படி எல்லாம் சொன்னா முடியாது, விறுவிறு விறுவிறுன்னு சொல்லணும். அதுக்குள்ள நீ பேசுறிய, கேட்டுக்கோ. அக்கண்ணா ஓவண்ணா. வேகமா இது ஓனா ஓனா ஆனா அவனா ஈனா என்ன ஊனா 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 என்ன? முடியாது முடியாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இவன் என்ன இது எப்படி சொல்லணும்? விறுவிறுன்னு சொல்லு. விறுவிறுனா அடேப்பா. அக்கண்ணா ஓனா ஓவன் ஈனா. மோதிரம் எனக்கு தான். என்ன சரவணமுத்து, இப்பவாது ஒத்துக்கிறியா நீ மூணான்னு? மூணாவா? அப்படி பார்த்தா நம்ம வாத்தியாரும் மூணாதான். ஒரு கம்பெடு. ஏய் அந்த கம்பெடு. இந்த 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 அடே என்ன சிரிக்கிற? உனக்கு வலிக்கல? எப்படி வலிக்கும்? குடுமைய பார்த்தியா? இதுக்கு பேர் தான் அடிதாங்கி குடுமி. அடியும் தாங்கும், சமயத்துல இடியும் தாங்கும். மண்ணா கட்டிய தாங்கும். இந்த பாரு, இன்னமே நீ குருவை இப்படி திட்டிட்டு இருந்தீன்னா நாங்கெல்லாம் உன்னோட பேச மாட்டோம். அட பைத்தியமே, நான் குருவை திட்டவா செய்தேன்? மூணான்னா திட்டுறதில்ல, முதியவர்னு அர்த்தம். போட்டும், நான் இப்ப ஒரு புது வித்தை கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். அது மாதிரி நீ செய்வையா? என்ன வித்தை? செய் பாப்போம். நீ செய்வியோ? ஓ பாரு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி
சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். இந்த மாதிரி மூக்கையும் காதையும் பிடிக்கணும் சொல்லிட்டு. பெரிய பிரமாத வித்தையா? செய்யா பாப்பா, நான் செய்யறேன் பாரு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். வரமாட்டேங்குதே. இரு, நான் சொல்றேன் கேளு. திங்கள் செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, திங்கள் திங்கள் செவ்வாய். இருடா, நான் சொல்றேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, திங்கள் செவ்வாய் புதன். ஏய், அப்படியெல்லாம் வச்சா வராது. நான் இப்ப சொல்றேன், அதை நல்லா பார்த்துக்கிட்டே இருந்து அது மாதிரி செய்யுங்க. சரி. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். என்னடா அது? அவன் சரவண முத்துனா சொல்லி கொடுத்தான். முத்து வாடா இங்க. ஏண்டா, படிக்கிற சமயத்துல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனோ இல்லையா? ஆமா. இன்னும் இப்படி செய்யாதே. இல்ல, ஜாக்கிரதை. போங்க, சாப்பிட போங்க. எல்லாரும் பயலா இருக்கானே. எப்படி? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. ஏடா, நம்ம அம்பலத்திற்கு கவி பாடிலாடா குதிரை கொண்டு போட்டானா? கவி பாடியா? அவனும் நம்ம வாத்தியார்கிட்ட தானே படிச்சான். நம்ம வாத்தியார்கிட்ட படிச்சா நல்ல மூட்டை போடா. நம்ம வாத்தியார்கிட்ட படிச்சாலடா காளி கோவில்ல போய் தவம் இருந்து காளிட்டு இருந்து உரம் வாங்கி சொல்லு. நான் என்னமோ நம்ம வாத்தியார்கிட்ட படிச்சுட்டா அவரு பெரிய கவியாகி போயிட்டா ராக்கமுல்ல நினைச்சு விட்டேன். காளி வரமா? ஆமா. ஏண்டா, நாமும் காளிகிட்ட போய் அப்படி கவி பாடுற வரான். சரி, எப்படி? சரி, என்ன கதவு மூடி இருக்க? மூடி இருந்தா என்னடா, போடுற பூஜையில பட்டார்னு கதவை திறந்துட்டு காளி வர வேண்டாம். பூஜையா? போடா. பூஜையா? பூஜைன்னா தேங்காய் பழம் புஷ்பம் எல்லாம் வேண்டாம். ஏண்டா, தேங்காய்க்கும் பழத்துக்கும் வேடா சாமி ஏமாந்துடும். இல்லே, பக்தி வேணும். பக்தி வேணும்டா. பக்தி அப்படி இருந்தாலும் உன் பக்திய காளி ஏத்துக்காதப்பா. ஏப்பா? நீ குளிச்சு 3 நாள் ஆச்சு. அப்போ தினம் குளிக்கிறதானா சாமி அருள் கிடைச்சிடுமா? ஆமா. போடா. நித்தம் நித்தம் நீராடில் நெடுமால் அருளை பெறலாமேல் சத்தும் தவளை மீன்களும் அத்தனிப்பேரடைய வேண்டாவோ அப்படின்னு ஒரு பெரிய கவி பாடியிருக்காரா. ஏய், குளிக்கிறதுல சாமி அருள் கிடைக்கிறதுனா தவளை மீன் பாம்பு எல்லாம் தண்ணிக்குள்ளேயே தானே இருக்கு, சதா குளிச்சுக்கிட்டே தானே. அதுக்கு ஏன் அந்த அருள் கிடைக்கல? அதனால உண்மை அன்பை உடையவரே உலகை அளந்த பெருமாளை அண்மையாக கண்டிடுவார், அல்லார் காணார் காணாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதா? உண்மையான பக்தியோட தொழ வேணும்டா. இப்ப பாரு, நாம் பண்ற பூஜையில காளி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர போகுது. தேவி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். ஏய், என்னடா விளையாட்டு? இப்போ கும்பிடு. குழந்தைகளே, ஒவ்வொரு நாளும் நான் சொல்வதை கவனமாய் கேட்டு தெரிந்து கொண்டீர்களா? இவன் விறகுகட்டை தூக்கி தலைமையில போட்டான். ஏண்டா விறகுகட்டை தூக்கி தலையில போட்ட? கடப்பாறைய தூக்க முடியல. ஓஹோ, கடப்பாறைய தூக்க முடிச்சிருந்தா அதையே தலையில போட்டிருப்பியா? அதனால கடப்பாறைய தூக்க முடியல. இப்படி சோம்பேறி ஆகாதேன்னு விறகு கட்டையை தூக்கி தலையில போட்டேன். அதோட விட்டனா
முதுகலையும் 4 வச்சேன். அதை வெக்கப்பட்டு சொல்லாம இருக்கான். சரிதான்டா, நரிக்கு இளக்காரம் கொடுத்தது போல் ஆச்சு உனக்கு. கை நீட்டுற வழக்கம் வச்சுக்காதே. கை நீட்டுறது ரொம்ப தப்பு. கை நீட்டவே நீட்டாத. சரி, போய் உட்காரு. குழந்தைகளே, நான் இப்பொழுது சொல்லப் போவதை நீங்கள் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனின் உயிர் வாழ்க்கையானது ஒரு விலங்கின் வாழ்க்கையை போன்றதன்று. ஊன், உறக்கம், குட்டி போடுதல் இவைகள் மிருகங்களை சேர்ந்த வாழ்க்கை. மனிதன் வாழ்க்கையோ இவை போல் அல்ல. நான் சொன்னதெல்லாம் காதுல நுழைஞ்சதாடா? நுழைஞ்சுதான்னு? நுழைஞ்சது. ஆனா வால் மட்டும் நுழையல. வாலா? என்னடா அது? எலி. எலியா? ஆமாங்க, நான் உட்கார்ந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி ஓடி வந்தது, அந்த வலைக்குள்ள புகுந்தது, போக முடியல. தலை உடம்பு எல்லாம் போயிருச்சு, வால் மட்டும் நுழையல. மண்டையில சுத்த களிமண் தாண்டா. உன்னை கட்டிஇந்த அழறதையும் கூட ஒரு மாட்டை கட்டிந்து அழலாண்டா. அப்போ நம்ம மாட்டையே அவுத்துட்டு வந்துட்டுமா? என்ன திமிரு முத்தி போச்சா? கை நீட்டு. கை நீட்டுடா. கை நீட்டுன்னு என்னங்க அது நல்லா இல்ல. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்களே நம்ம ஆசிரமத்திலேயே கை நீட்டுற வேலை வச்சுக்காதேன்னு. இப்ப நீங்களே கை நீட்டுன்னா அது நல்லா இருக்காதுங்க. கையை நீட்டுறியா இல்லையா? நீட்டுறா. உட்கார. உட்கார. ஐயா, காளிங்கராயர் வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஞாபகப்படுத்த சொன்னீர்களே? ஆமா ஆமா. டேய் களிமண்ண, இப்படி வா. இப்படி வாடா. நாம் போய் திரும்பி வர மட்டும் நீ இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. களிமண்ணா? என் தலையிலயா களிமண் இருக்கு? என்னன்னா களிமண் இல்லாம உன் தரையில மூளையா இருக்கு? என் தலையில இருக்கிற களிமண் எடுத்தா ஒரு சின்ன சட்டி தான் செய்யலாம். வாத்தியார் தலையில இருக்கிற களிமண்ணால ஒரு பானையே செஞ்சு விடலாம். களிமண்ணா? வாடா போவோம். போடா, நித்தம் உனக்கு இதே வேலையா போச்சு. வரலையா? வரல. போடா, தரித்திரம் பிடிச்ச வேலை. உனக்கு பிராப்தம் இல்லை, அவ்வளவுதான். டே, அவன் எங்கடா கூப்பிட்டான்? அது ஏன்டா கேக்குற? நித்தம் காளி கோயிலுக்கு போய் வரம்னு பிராணனை விடுறான். தினமா போறான்? ஆமா, காளியும் காணும், இங்க வரத்தையும் காணும். அப்ப நான் ஒண்ணு செய்வோமோடா? என்னடா? காளி, எத்தனை நாள் தான் நான் வந்து சும்மா போறது? இன்னைக்கு போக மாட்டேன். ஆமா, இன்னைக்கு முன்னால வரணும், இல்ல இங்கேயே முட்டி என் பிராணனை விட்டுட போறேன். ஆராட்டமுடன் வாராய் மாதாவே, ஆகாரமிகு ஓங்காரியன ஆறு சொல்வாரே. ஆளாய் நான்கு நாடாய் நின்றனே, அம்மா கெஞ்சினன் என் முன்னே வருவார். ஓங்காரி எங்காளி, பொங்காரி எங்காளி. பொங்காரி எங்காளி, பொங்காரி பொங்காளி எங்காளி, பொங்காளி பொங்காளி பொங்காளி. பக்தா, அம்மா, எனக்கு பயமா இருக்குதே. பயப்படாதே, உனக்கு என்ன வர வேண்டும்? கேள் சீக்கிரம்.
இந்த மோதிரத்தை பந்தயமா வைக்கிறேன். என்ன யோசிக்கிறாய்? சீக்கிரம் கேள். இல்லையே நான் மலையேறி விடுவேன். நீ மலையிலையும் ஏற வேண்டாம், மடுவிலையும் இறங்க வேண்டாம். தேவி, நான் கேட்கிற வரம் கொடுப்பாயோ? பக்தா, நீ என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன். கேள். சத்தியமா? சத்தியமாக. தேவி, எனக்கு உன் மேல ரொம்ப காதல் உண்டாயிடுச்சு. என்ன கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடு. அதே பாதகா, என்ன வார்த்தை சொன்னாய்? இதோ உன்னை பத்மீகரப்படுத்தி விடுகிறேன். என்னம்மா ஊங்குற? குளிர்தா? இதெல்லாம் பக்தன் என்ற செல்லாது. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். டேய், நான் யார் தெரியுமா? நல்லா தெரியும். காளி, பிரத்யேகமா வந்திருக்கேன். அதுக்குள்ள என்ன மறந்தா போயிடுவேன். சரி, கண்ணை ஊறுது, வரத்தை கொடு. என்ன மிரட்டுறியா? நீயா குடுக்குறியா இல்ல நானா? எங்கம்மா ஓடுற? நீ பரமசிவன் ஓடுனாலும் நான் உன்னை விட்டுட மாட்டேன், தெரியுமா? என்ன கட்சி? ஐயோ 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 தேவி, உன் பேரை கேட்டா உலகமே நடுங்கும். நீ என்ன கண்டு நடுங்குறியே? பின்ன நீ இப்படி கட்டி பிடிக்க வந்தா? நீதானே வரம் கொடுத்த. ஓட பாக்குறிய? ஐயோ, சரணம்து சரணம்து, என்ன தொடாதையே. ஏனா? தொடாதையே. ஏன்? நானே காளி இல்ல, யோகம். யோகம் கிடையவே கிடையாது. நீ யோகமே இல்ல, காளிதான். காளி, வரப்ப கொடு முதல்ல. எப்படிடா தெரிஞ்சுக்கிட்டேன்? உங்க வாத்தியார் கிட்ட தானடா நானும் படிக்கிறேன். என்னையா ஏமாத்துறீங்க? அம்மா காளி, போவோமா? இவ்வளவு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியே. கொண்டோடி வா கிளியே, யோகத்தை கூட்டி கொண்டோடி வா கிளியே, யோகத்தை கூட்டி கொண்டோடி வா கிளியே, கிளியே பஞ்சவர்ண கிளியே. கிளியே, கிளியே, ஒரு வார்த்தை அந்த யோகத்தண்ட போய் சொல்லுன்னா கேக்குறியா? அடையாட்டுமா, பூண்டுக்குள்ளே கடை. முத்து, ஆசை அதிகமாச்சு, அவள் மனமும் கல்லாச்சு, அழகான உன் வாயை திறந்து அருமை வார்த்தைகள் சொல்லிக் கொண்டோடி வா கிளியே. என்னது வார்த்தை பிடிச்சுக்கிட்டு கிளிங்கிறிய? வாத்தா இதா பைத்தியம், கிளிதான். கிளியா? இது கிளியா? கிளியேதான். நல்ல கவனி. கிளி இல்ல, வாத்துதான். யார ஏமாத்த பாக்குற? ஏமாத்தா? சத்தியமா அது கிளிதான். உங்ககிட்ட தூது போக சொன்னேன், மாட்டேன் என்னது கவி பாடி இந்த மாதிரியா சபிச்சுட்டேன். சபிக்கிற ஆளை பாரு, அம்பலத்தரசேன்னு நினைப்பா. அவருக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா தெரியலையா? நானும் கவி பாடுற சக்தி எல்லாம் வாங்கிட்டேன். அவ்வளவு சக்தி இருந்தா நீயே எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? எப்படி இப்ப பாக்குறியா? எப்போ? இப்பவே இதே வார்த்தை கவி பாடி கிளியாக்கி காமிச்சா என்ன சொல்றேன்? எங்கே பாப்போம். பாப்பமா? காளி, அந்த கதவை சாத்து.
திரும்பி பார்க்காத, அப்படியே நின்னுடு. அங்க பார்க்காத, இப்படியே நில்லு. மாகாளி என்னையே மாகாளி என்னையா வார்த்தை மாத்தி என் கிளியாக்கி கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. இப்ப போய் பாரு. போ. கிளி கிளிதா, கிளியேதான். முத்து, நீ இவ்வளவு பெரிய கவியா? உனக்கும் காளி அருள் கிடைச்சுதா? ஆஹா, காளியாவது வரமாவது இதெல்லாம் மந்திரம். கவியினால ஒண்ணும் நடக்காது தெரியுமா? நேத்து ஒரு சாமியார் வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து போயிட்டாரு. இந்த குதிரை செத்துது பாரு, அது தந்திரம். என்னமோ ஒரு வேற கொண்டு போய் மூக்குல காட்டி மயங்க வச்சுக்கிட்டான் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல. இந்த அமிர்தத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முகத்துல இருந்து கொப்பளத்தை எல்லாம் போக வச்சானே அமிர்தரசன், அது மந்திரம். நீ அப்படியே நில்லு, முகத்துல கொப்பளம் வரவழைக்கிற. ஐயோ வேண்டாம் வேண்டாம். நம்புறையா? நல்லா நம்புறேன். இவ்வளவு சக்தி இருக்கிற உன்னை நான் எவ்வளவு அலட்சியப்படுத்திட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கூட சொல்லிட்டேனே. அதத்தான் என்னால சகிக்க முடியல. கவலைப்படாதே, எங்க அப்பா அம்மா தடுத்தாலும் சரி, நான் உன்னையேதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சத்தியமா? சத்தியமா. குரு மேலானையா? குரு மேல ஆணையா, நீதான் எனக்கு புருஷன். குளிர்ந்தது மனம், குளுகுளுன்னு குளிர்ந்து போச்சு. முத்து முத்து, இந்த வீடு வந்தது, என் சொத்தெல்லாம் உனக்கு தான். நீ என்ன சொல்லுவியோ அதை கேட்டு அது கதவை ஏன் சாத்தின? ஒண்ணுமில்ல, யாராவது பார்த்து. என் முத்து, இது மந்திரமா? பார்த்து கிளியா மாறிடுச்சா? நீ குரு மேல சத்தியம் செஞ்சிருக்க, யோகம் மறந்துடாத. நீ கோவிச்சுக்காத. நான் அப்பவே தந்திரமும் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா? கோவிச்சுக்காத, எல்லாம் தந்திரத்துல நடக்கிற சங்கதி தான். ஏய், கதவையாண்டா திறந்த முட்டா பயல. நீ இப்படி கதவுல கயத்தை கட்டி கூண்ட தொங்க விட்டு இருக்கிறத நான் பார்த்தனா? நீ பார்க்க முடியுமா? இதெல்லாம் மந்திரம். என்ன இதெல்லாம்? இது நம்ம அம்பலத்தரசன் இந்த கவி பாடி அந்த குதிரை தாக்குறது அப்படி இப்படின்லாம் இருக்குல்ல, அதை நெசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நெசம் இல்லையா? ஓ, உனக்கும் தெரியாதா? எல்லாம் அவன் செய்யறதெல்லாம் இதே மாதிரி ஏமாத்துதான். அப்படி சொல்லு. அதுதான் இப்போ வர வர ஒண்ணும் இல்லாம போகுது. எங்க அம்பலத்தரசன் வீட்டுலதான். என்னது இப்போ சர்வ தரித்திரம். தங்க குடம், வெள்ளி குடம், பித்தாள குடம் எல்லாம் போச்சு. இப்ப மண்குடம் ஆயிட்டது. ஐயா, அமிர்தம் தண்ணி எடுத்துக்கிட்டு போனா நான் பார்த்தேன். ஆமா, கிழிஞ்ச படவை, நககம் எல்லாம் போச்சு. போச்சா? ஐயோ, அப்படியா? அப்ப நான் போய் பார்த்துட்டு வர்றேன். குரு மேல சத்தியம் செஞ்சிருக்கேன். ஏய், எல்லாம் ஆச்சு, ஏமாத்தி விட்டேன், சத்தியம் செஞ்சு வாங்கி விட்டேன். இனி யோகம் எனக்கு தான். படிப்ப இன்னைக்கோட நிறுத்தியாச்சுனா சரி வா. அப்போ நான் பயந்து நடக்கிறேன்னு நினைச்சிருக்கேன். உன்னை என்னம்மா திட்டினா அதை சொல்லு. ஆமா, சொன்னா கேக்குறவன் போலதான்.
அவளை பார்த்தா தான் கொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிடுறீங்க. அப்போ நான் பயந்து நடக்கிறவேன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறேன், அப்படிதானே? அப்படி நினைக்காதம்மா. சமயம் வந்தா பிச்சு இழுத்து எரிஞ்சு விடுவேன். ஆமா, உன்னை என்ன திட்டினா அதை சொல்லு. அடிக்கடி வெளியே போகாதேன்னு. ஏண்டா நான் தான் உன்னை கேட்கிறேன், இவளுக்கு அம்பலத்தரசம் வீட்டுல என்னடா வேலை? இத கேட்க. அதுக்கு ஏமா அழுகுற? சாணிய கரைச்சு ஊத்தி வழக்கு மாத்தால அடிப்பேன்னு சொன்னாடா. சொன்ன பொண்ணையா? ஐயோ, வரட்டுங்க. அப்படியே பிச்சு 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 இழுத்து எறிஞ்சு போடுறேன். அதே விளக்கு மாத்த கரைச்சு ஊத்தி சாணிய கொண்டு அடிப்பாளாமா? பிச்சு 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 போடுறவள அம்மாவ என்னது திட்டி திட்டி டி? கையில கம்பெண்ணா? அது இங்க இருந்தது, சும்மா எடுத்து வச்சிருக்கேன். போடுங்க கீழே. போடுங்க. ஏண்டா நீ மனுஷன் தானா? அவ வந்த உடனே என்னமோ அடிச்சு போடுறேன், உரைச்சு போடுறேன், கூச்சு போடுறேன் அதெல்லாம் சொன்னியே, இப்படித்தானே? இல்ல இல்ல, சத்தியமா நான் சொல்ல அடிக்கிறேன்னு. அம்மா தான் சொன்னாங்க உன்னை அடிக்க சொல்லி. நான் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடிக்கவா சொன்னீங்க? சரிதான். நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ? அடைய அருமையான அத்தையம்மா, அத்தையம்மா, நீங்களே சௌக்கியமா இந்த வீட்டுல இருங்கோ, நான் போறேன். ஐயோ, போனா போட்டுட்டா பாட்டு. நீ போய பாட்டுமா? எந்த பாட்டம்? ஏன் என்னை பின்தொடர்கிறீர்? தனியா போறிய, துணைக்கு வரலான்னு தான். எனக்கு ஒன்றும் துணை வேண்டாம், போய் வரும். அப்படி சொல்லலாமா? ஒரு பொம்பளை தனியா போறத ஆம்பளை பார்த்துட்டான்னா பின்னால போய் தான் ஆகணும். அதுல நியாயம் இருக்கு. மரியாதையா போகிறீரா? காவல்காவலை கூப்பிடுவா. ஆசையை அலட்சியம் செய்யாது, அது பாவம். உமது காதல் மது என்னை காலாக்கினி போல் தகிக்கிறதே. ஐயா, என்ன உளறுகிறீர்? என்ன கற்பனை! நீர் வீணையில் வாணி, நடனத்தில் ஊர்வசி, சேவையில் தேவதாசி, அழகில் ராட்சி, அறிவில் ஔவை. ஐயா, இவையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சந்திரன் மீதானையாக உன் பெயரை நான் ஒருபொழுதும் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நானே. நீங்க ரெண்டு பேரும் பேசினத சந்திரன் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தானா? செடி மரவுக்குள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். பைத்தியக்காரனா? இல்ல, கேக்குறேன். உங்களை போல நானும் ஒரு கவிதான், சரிவா? நான் ஊர்ல எல்லாம் போய் சொல்லிட மாட்டேனா? இல்ல, என் பேர்ல ஒரு ஆணை வச்சானோட. அதனால இப்பவே மகாராஜா கிட்ட போய் சொல்லிடுறேன் பார். ஐயா ஐயா, வேண்டாம். இது வெளியில் தெரிந்தால் என் மானமே போய்விடும். போட்டும், உன் மானமும் போட்டும், அவன் மானமும் போட்டும். நான் சொன்ன மகாராஜா நம்பிதான் ஆகணும். ஏன்னா உங்களை போல நானும் ஒரு கவிதான். ஆஹா, நீர் ஒரு கவியா? அப்படியானால் என் வீட்டில் சில காலம் தங்கி. உன் வீட்டுக்கா? வேற யார் இருக்கிறாங்க? ஒருவரும் இல்லை, நான் தனியாகத்தான். ஓஹோ, அப்படின்னா போவோம். ஆஹா, வீடு ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு. இப்படி உட்காருங்க. நீங்கள் இந்த வீட்டை விட்டு எந்த காரணம் கொண்டும் வெளியே போகக்கூடாது. ஏன்? ஓ, மகாராஜா கிட்ட போய் சொல்லிவிட வேண்டியது தானே? என்ன பவ்யம், என்ன வினயம், என்ன மரியாதை! இது கொடுத்து வைக்கலையா அவனுக்கு? நந்தவனத்துல எவ்வளவு கெஞ்சு கெஞ்சுன்னு நீ கெஞ்சுன, எவ்வளவு பேசின அவனோட. அதுல ரெண்டே ரெண்டு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா போதுமே, உடனே சரி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேனே. ஆஹா, இவ்வளவு நல்ல மனிதரா நீர்? அப்படி இருந்தா உண்மையே கேட்டிருப்பேனே. இப்ப மட்டும் என்ன,
நீ கேட்டாப்புலதான், நான் ஒத்துக்கிட்டாப்புலதான். அவனை போல இல்லைன்னா அவன் மனசு கல்லு, என் மனசு முழுகு உருகிடும். சரியான பைத்தியம். ஆமா, அவன் பைத்தியம் ஆனதுனாலதான் இந்த மாதிரி காளி கிளின்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி உட்காரு. இப்போ நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? அவனை தலையில 2 போட்டு ஊருக்கு கூட்டிட்டு போகத்தான். அது இருக்கட்டும், நீ வந்து என் நாட்டியத்தால் உங்களை கந்தர்வலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னேன். அப்ப உனக்கு ஆட தெரியுமில்ல? எங்க நீ கொஞ்சம் ஆடு, நான் பார்க்கட்டும். நான் சும்மா சொன்னேன், எனக்கு ஆட தெரியாது. சும்மாவா? இப்ப மகாராஜாட்ட சொல்றேன். இல்லை இல்லை, நான் ஆடுகிறேன். ஆனால் பாடினால்தான் ஆட முடியும். நீங்கள் பாடுங்கள், நான் ஆடுகிறேன். பாட்டு தானே பாடுறேன். நானு பாடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பாடாமலா இருக்க வர்றேன். இப்ப பாறேன். நாட்டிய கலையே கவலையை தீர்த்தது நாட்டினில், நாட்டிய கலையே கணிகையற்கண்களை மகன் வீடும் பல. என்னது பாட சொன்ன ஆடாம சும்மா நிக்கிறியா? இது சிவகவி அரண்மனையில் பாடின பாட்டல்லவா? பாடிட்டானா? ஐயே ஐயே, அவன் என்னெல்லாம் தான் செய்யறான். இந்த பாட்டு நான் எழுதுனது. பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அவனுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். இங்க கொண்டாந்து பாடியிருக்கான் பாரு. இதுல தெரிஞ்சுக்கோ நான் எப்படின்னு. ஆஹா, உண்மை புருஷனாக அடைய என்ன புண்ணியம் செய்தேனோ. பாருங்கள், சாப்பிட போகலாம். இந்தா குடிங்க. பால் குடிக்க சொல்ற லட்சணமா இது? ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித் துடனகாவே சப்புடன் சரிகை தந்தே சடபுடா ஔவையாரே. என்ன சொல்றீங்க? உனக்கு எங்க தெரியும்? நீ படிச்சிருந்தால. எது கொடுத்தாலும் பேசினாலும் அன்பா இருக்கணும்னு ஔவையார் பாடியிருக்காங்க. ஆமா சொன்னாங்க. குடிங்க. ஏய், நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இல்ல தெரியல எனக்கு. இந்த வீட்டுல சமயக்காரியா இல்ல நீ சர்வாதிகாரியா? 2 தான். ஆமா, ஒருத்தருக்கும் பயப்படாதீங்க வஞ்சியம்மே, உங்களுக்கு மாத்திரம் பயப்படுறாங்க. ஏன்? அட பொம்பளைன்னு பிறந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆம்பளைக்கு பண்ண. அதுலயும் நான் என்ன சாமானியமானவனா? கவி சொன்னாலும் அப்படி மழை மாதிரி கொட்டுவல்ல. அழகுலயும் என்ன என்ன மன்மதனே வச்சுக்க. ஆனா நீ ரதின்னு நினைச்சுக்காத, அது வஞ்சிதான். தெரியுமா? பொதுவாவே எனக்கு ஒரு குணம் உண்டு. என்ன தெரியுமோ? புதுசா ஏதாவது ஒரு ஊருக்கு போறேன்னு வை, முதல்ல யார பாக்குறனோ அவங்க பேர்ல தான் நான் காதல் கொள்வேன். ஆமா, அதே மாதிரி இந்த ஊருக்கும் வந்தேன். வந்ததும் அந்த நந்தவனத்துக்குள்ளதான் முதல்ல போனேன். போன உடனே ஒரு பொண்ணு வந்தது. அண்ணன் நட, மின்னலிட, பின்னல் ஜட. அது யார் தெரியுமோ? நம்ம வஞ்சி தான். வஞ்சிய நான் பார்த்தேன், வஞ்சி என்ன பார்த்தது? பார்த்ததும் கண்ணோடு கண்ணினை கவ்வி உன்னை ஒன்று உண்ணவும் நிலைவரா உணர்வு எய்தினோம். யாரு? போயிட்டியா? வஞ்சி ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் எப்படி சந்திச்சோம்னு அவ கேட்டா, அதுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் நீ இப்படி கவலையாவே இருக்கிற? ஓஹோ, நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பனா மாட்டனா அப்படிங்கிற யோசனை போல இருக்கு. மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன், கவலைய விடு. ஆமா, இன்னும் அப்படியே தானே இருக்க. நீ என்ன தள்ளி உட்கார்ற? வஞ்சி,
ஓஹோ, மகாராஜா கிட்ட போய் சொல்லி போடுவேன். போ சொல்லு போ. என்னது விளையாட்டு நினைச்சா? இதோ போறேன் பா. மகாராஜனா போ. நிஜமாவா சொல்ற? ஆமா, மகாராஜா மகாராஜா என்று இனி நீ பயமுறுத்த முடியாது. மகாராஜாவுக்கு எல்லா உறவும் தெரிந்து விட்டது. பொய்யாமடி சந்திரனை சாட்சியா வரவழைத்து இன்னி அவமானப்படுத்தி விட்டான். என்னது சந்திரனை வரவழைச்சானா? என்னடா இது, குரலை வித்தையும் அவன் தெரிஞ்சுதான் வச்சிருக்கான். அங்க என்னடா குதிரையை சாக வைக்கிறான், கொப்பளத்தை போக வைக்கிறான். இங்க வந்தா சந்திரனை வரவழைக்கிறான். அவ்வளவுதானே. இரு, அவனை அறம்பாடியே நான் தொலைச்சு போறேன். தொலைச்சு அவனை இப்ப இந்த ஊரை விட்டு விரட்டணும். அவ்வளவுதானே. அதுக்காக ஒண்ணு நீ பயந்துக்க வேண்டாம். நீங்க வீட்டுல இருக்கப்படாது. நிஜமாவா? ஆமா. சும்மா சொல்றேன். உன் முகம் அப்படி கடுகடுப்பா சொல்லலையே. உனக்கு இப்ப 2 நாளா புத்தி ஒரு மாதிரி பேதலிச்சு இருக்கிறதுனால என்னென்னமோ சொல்றேன். நீ சின்ன பிள்ளை தானே, நீ என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்கிறேன். படி. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நிறுத்து. மானிடராக பிறப்பது அரிதல்ல, பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது. தாமோதரன், எல்லா பிறவிகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே, எதனால்? அது நான் சொல்லட்டுங்களா? சொல்லு. மனிதனுக்கு மனம் இருக்கிறது. சபாஷ், நன்றாக சொன்னாய். மனம் உடையவன் தான் மனிதன். அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும். முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது. அதனாலே வாழ்க்கை தரம் நன்றாக நடந்தது. இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கி விட்டது. அதனாலே மனுஷன் நேசம் மறைந்து விட்டான், நேர்மை இழந்து விட்டான், ஒருவனை ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான். இது கொடுமை. இந்த நிலை மாற வேண்டும். குழந்தைகளே, இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மறைக்காயர். ஐயா, நான் போய் வரட்டுமா? தலைதனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்து விலைதனை பெற்று வா என்றார் குமணன். ஓடி போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. உங்களை வாத்தியார் கூப்பிடுறாரு. என்னையா? அதே, நீ எங்க போகிறாய்? ஐயா, இந்த பரந்த உலகத்துல இந்த அனாதைக்கு ஒரு இடம் கிடைக்காமையா போகும்? கிடைச்ச இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா? நீ எங்கும் போக வேண்டாம். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே இருந்துடு. நிஜமாவா? பின்ன ஐயா நான் பொய்யா சொல்லுவாங்க? பேரே மெய்கண்டாரு. நீ போடா, நீ எங்கும் போக வேண்டாமா, போ போ. அண்ணே நமஸ்காரம். அண்ணே ஓகேமா? ஆமா, உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணுமே. என்ன? நம்ம தெருக்கோடி செல்லமுத்தண்ணேல, ஆமா, அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. ஏன் காலில் கட்டி வந்திருக்கோம்? என்னண்ணே நீங்க? அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைண்ணே. அப்படியா? கொண்டாட்டி ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு எவ்வளவு ஒருத்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு. ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுண்ணே. ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முனுசாமி செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு பாரண்ட வச்சுட்டு அலைகிறாரு. சரியா? இவன் இன்னமே எங்க அவரை உருப்படுறது. ஆமா, அப்போ செல்லமுத்தண்ணே க்ளோஸ். சரியா? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா தெரியும். ஆமா, தெரிய வேண்டியதான். தம்பி அண்ணே, அதுக்கு இருக்கட்டும். ஜேபில் என்ன இருக்கு? ஜேபில் என்ன, கொஞ்சம் சில்லற, 2-3 பேப்பரு, பேனா, என்னென்னமா இருக்கு. அதுல சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லறை, பேப்பர்னா அது எத்தனை பேப்பரு, அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படின்னு முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது வேற சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியும் இல்லையா? ஏன் தம்பி, தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதுல தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உன் தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல.
வாங்க வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? அதெல்லாம் அதட்டாத. இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசு ஆகி போச்சு. நான் மட்டும் இல்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயாச்சு. அப்படியா? ஏன் ராசா, காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க? ஐயோ ஐயோ, தர்பாரா? நாங்க ஒண்ணும் போல, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். பொதுக்கூட்டத்துக்கா? இங்க வாங்க. கூட்டங்கிறதும் பூமாலை வாங்குறதும், பொது கூட்டங்களுக்கு போறதும் பூமாலை வாங்குறதும், நீங்க புகழ தேடுறதும், வீட்டில் பொண்டாட்டி புள்ள திண்டாட்டப்பட்டு பூவாவுக்கு சாகுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கட்சி கொள்கை பேசுறதும், அங்கே குண்டாந்தடிய கண்டா நீங்க கொடரிக்க ஓடுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, நாத்து நடவு நடாம், உணவுக்கு அடுத்த நாட்டுக்காரனையே அனுப்ப சொல்லி கேட்கிறதும், நல்லாலே பொதுவா நல்லாலே, நிஜமா நல்லாலே நல்லாலே நல்லாலே. கூட்டம் போடுறதும் பூவாவுக்கு வழி செய்யத்தான். பொதுக்கூட்டம் போட்டு போட்டுத்தான் இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு. என்னது, நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? நிறுத்துங்க. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும் வாயை மெல்லாதீங்க. நீங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும் வாயை மெல்லாதீங்க. மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே, மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே, காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்கள் இன்னும் நடக்கலே. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும் வாயை மெல்லாதீங்க. ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க, அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க, அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க. சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்களே, சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்களே. சுதந்திரம் சுகந்தரும் என்றால் யாரு நம்புவாங்க, சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. இந்த பாத்தீங்களா, ஒரே நெல்லும் கல்லும், இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டியிருக்கு? நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டுது பணத்தாசை பிடிச்ச மனுஷன் செய்யற வேலையம்மா வேலை. அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மத்த தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது. யாரு கேக்குறா? சோறு, பொங்கல், புளியோதரை, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிடுறாங்க. அப்படி வந்துகிட்டே இருந்தா கல்லு மட்டும் இல்ல, பாறையே வந்து விழுவும் மேல. ஆமா அம்மா, தாயி 2 பிச்சை போடுங்க அம்மா. என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட 2, 3ன்னு கணக்கா கேக்குறியே? என்னங்க? ஓ, இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு. ஆரே? இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. யாரப்பா நீ? ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. 2 நாள் ஆச்சா? உடம்பு என்ன தெரியாகும்? முதல்ல அந்த வேலையை போய் பாரு. நான் பிச்சைக்காரனுங்க சாமி. ஓஹோ, ஏனுங்க, இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே? சந்தேகம் என்ன? பிச்சை எடுக்கிறாரே நம்ம போல ஆளுகளாலதான். என்னது? கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் கேளு, படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க. வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல. போலன்னா அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்களுக்கு அங்க வேலை இல்லை. அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. பாதி பேருக்கு வேலை கிடைச்சது, பாதி பேரு அம்மா தாயி. ஐயா, இது ராஜா. ஏதாவது போட்டு அனுப்பு. இங்க என்ன இருக்கு? நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க, சுதந்திரம், அதுதான் இருக்கு. போட்டு அனுப்பட்டுமா? எதையாவது 2 போடுங்கம்மா. கேலி 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 கேலியா பண்ற? கேலி
இந்தா எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத. கோபம் வருமாமல்ல கோபம். அரிசி பஞ்சம், வீட்டு பஞ்சம், துணி பஞ்சம், பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இன்னும் பொறுமை பஞ்சம், நேர்மை பஞ்சம், இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது. சுதந்திரம் வந்துருச்சா? சுதந்திரம். நீ சொல்றது சரிதான். ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சம் வராது. சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும். எப்படிங்க உண்டாக்குறது? உழைப்பினால. சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா ஆஹா, இன்னும் 10 வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா? ஐயா, 1 வருஷம் 2 வருஷம் ஆகி இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சாக்கும். உனக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா? அப்படியானா வா போவோம். எங்கங்க? 1960க்கு. 1960க்கா? அது எப்படிங்க போறது? நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல. வா. 1960 நாட்டின் சுபீட்சத்தை பார், நீர்வளம் நிலவளங்களை பார். அதோ பார். இதுதான் சென்னை மாநகரம். கடற்கரையை பார். என்னங்க அது? என்னங்க உயரமா ஒரு கட்டடம் மாதிரி தெரியுதே? அதுதான் மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி. அங்க பாத்தீங்களா? ஐயோ, தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு. எல்லாரும் சுட்டு குடத்துல தூக்கிட்டு போறாங்களே, அது என்ன ஆறுங்க? அதுதான் கூவம் நதி. முன்ன அப்படி இருந்தது, இப்ப அப்படி ஆயிருக்கு. இன்னும் கவனி. இதுதான் மதுரை மாநகரம். அடே, கோடை காலத்துல கூட இப்படி ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடுதே. அதுதான் வைகை ஆறு. பெரிய ஆத்து தண்ணிய இதுக்கு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ 60ல. இன்னும் சேலத்தை பாரு. சேலம். அடே, என்னங்க ஜனங்கள்லாம் குளிக்கிறாங்களே, இது என்ன ஆறுங்க? இதுதான் மணிமுத்தாறு. 60. என்னங்க இது? இவ்வளவு விசாலமான கடத்தெருவு. இது எந்த ஊருங்க? இதுதான் திருவனந்தபுரம் சாலை. வா, இனிமேல ஊருக்குள்ள போவோம். 60க்கு வந்துட்டோம். என்ன போட்டுருக்கு பாரு. 1960. வாடா தம்பி. அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எங்கக்கா அப்படியேதான் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன? சாகரத்துக்குள்ளார ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு. செய்யறதானே? செய்யலாக்கா. அரிசி இருக்குது, காகரி கறி எல்லாம் இருக்குது. திங்கிறதுக்கு மனுஷால் இல்லையே. அதனாலதான் அத்தா மூலியமா 2-3 பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு. என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல இங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கண்ண. ஓஹோ, உனக்கு அப்படி அவசியமா வந்துதான் ஆக வேணும்னு இருந்தா பத்திரிகையில விளம்பரப்படுத்து. வெளிநாட்டுகள்ல இருந்தா வரட்டும். சரி, அப்படியாவது செய்து பாக்குறேன். ஏங்க, இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போறாரே. பைத்தியம் ஒண்ணும் இல்ல. முன்னே தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. அட, அது என்னங்க வேடிக்கை? ஏனுங்க, பிள்ளையார் கோயில்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களே. பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதியார் சொன்னாரே, அது இதுதான். பிள்ளையார் கோவில் ஆரம்ப பள்ளியா மாறி போச்சு. அப்ப பிள்ளையாரு இருக்காரே. வா, கடத்தருக்கு போவோம். என்னங்க இது? முதலாளி இல்லாம வியாபாரம் நடக்குது. முதலாளி எதுக்கு? சாமான்களுக்கு விலை எழுதி போட்டிருக்கு. அவசியமானவங்க சாமான எடுத்துட்டு பணத்தை பெட்டியில போட்டு போறாங்க. அது என்னங்க அது? ஆளுங்கள்லாம் வரிசையா நிக்கிறாங்களே. ஊர்ல சீனி தீர்ந்து போச்சு. அதிகமா வச்சிருக்கப்பட்டவங்க கொடுத்தா தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்காக அதிகமா வச்சிருந்தவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு கியூ நிக்கிறாங்க. என்னங்க, நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வந்தோமே, ஒரு போலீஸ்காரங்களை கூட காணாமே. காணமா? பாரு. ஐயா 125, ஐயா 127. நீங்கள் இருவரும் 6வது டிவிஷனுக்கு சென்று இன்றைய தின சுகாதார விஷயங்களை கவனித்து விட்டு வாருங்கள். அப்படி ஆகட்டும். என்னங்க, இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர்கிட்ட இவ்வளவு பவ்யமா பேசுறாரு. 60 இல்ல. வா. வணக்கம் தம்பி. வீட்டுல எல்லாரும் சேமமா? எல்லாரும் சௌக்கியம். ஜேப்ல கேட்கலையே நீங்க? என்ன
5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் ATM காரணா சில்லறை, சம்சாரம் எழுதின கடுதாசி, பேனாவில இங்கி. இப்ப ரொம்ப கட்சிதான் ஆயிட்டேன்னு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போறாமா? வாங்க மதினி. பாத்தீங்களா அண்ணே? தம்பி அண்ணே, முன்ன பெரிய வீட்டுல இருந்தியே, அத வீடு இல்லாத என்னுடைய சிநேகிதர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். தம்பி மதுரை. உன் சம்சாரம் எங்கப்பா? அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அநேகமா இன்னைக்கு வந்துருச்சு. வாமா வா. இந்த இருட்டுல இப்படி தனியா வந்திருக்கிய? என்னமா பயம்? பக்கத்துல 5 மைல் தானே. இந்த ராத்திரி வேளையில ஒருத்தர் துணையும் இல்லாம 5 மைல் தனியா வந்திருக்கிய? இப்பதான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு நிறைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு நடு நிசையில ஒருத்தர் துணையும் இல்லாம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு விக்கிரமும் இல்லாம போய் சேரணும். அப்படி என்னைக்கு நடக்குதோ அந்த நாளைத்தான் நான் சுதந்திர நாள்னு ஒத்துக்கொள்வேன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். அடா 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 அடா, அது இப்பவே வந்துருச்சுங்களே. ஆஹா, 1960ல நாடு எவ்வளவு நேர்மையாகி போச்சு. பாத்துக்க. போலாமா? எங்க 50க்கு. நான் வரமாட்டேன். திடீர்னு இப்படி 60க்கு வரப்படாது. 51, 52, 53 அப்படியே வரணும். வா. அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். அட வா. ஐயோ, என்ன கூப்பிடாதீங்க, நான் 60லயே இருக்கேன். இருப்ப இல்ல? ஐயோ வேணாங்க. ஐயோ சொன்னா கேளுங்க. 50க்கு வந்துட்டோமா? பாரு கேலண்டர். 1950. அம்மா தாயி. ஐயோ ஐயோ, 50க்கு வந்ததும் பிச்சைக்காரன் வந்துட்டானே. ஏனுங்க, இவ்வளவு அரிசியும் போட்டுட்டுமா? போடாத, அன்பா குடு. இந்தாயா. ஐயாவா இந்தாங்கன்னு தான் சொல்ல. இந்தாங்க. நீங்க 60 கனவு கண்டுட்டு 50லயே உட்கார்ந்துருக்கீங்க. உங்க கனவு நினைவாகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும், அவ்வளவுதான். என் கனவு ஒண்ணு வீண் போகாது. நீ பாரு, 1960ல நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும்னு. அது எப்படிங்க? இருக்கு, விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும். ஏன்னா நாட்டை ஆள்றது நாம தானே. நாம இல்ல, நம்ம ஓட்டு. தெரியுமா? அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்ப நம்ம ஓட்டு கொடுக்கறோமே, அத கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும். அறஞ்செய விரும்பு ஆறுவது சினம். அறஞ்செய விரும்பு, சினம் கொள்ளாதே. சினம் தீது. அழகிரி, நானு கொஞ்சம் படிக்க போறேன், அதனால கொஞ்சம் பேசாம இரு. நீங்க மட்டும் படிச்சிட்டு இருந்தா நான் என்ன செய்யறதா? நீயா என் தலையில தீய வை. என்ன செய்ய? 60 சினம், அதாவது சினத்துக்குத்தான் ஆறும் தன்மை உண்டு. ஐயா, என்னடா இது? என்ன எல்லாம் ஐயோ? என்ன எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே? என்னடா அது? ஐயோ அப்பப்பான்னு சத்தம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஐயா ஐயோ என்ன சுடல சுடல? ஐயா, சத்தியமா சுடல. சத்தியமா சுடல. ஐயோ எனக்கு பயமா. அம்மா என்ன இருக்காங்க? அம்மா அங்க ஓஹோ, இதுவா சங்கதி? ஏண்டா, நான் விளையாட்டா சொன்னா நீ நிஜமாவே தீய வச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டியா? அழகிரி அப்படி செஞ்சா ஏண்டா டேய்? அவன் பேர்ல தப்பு இல்ல, அடிக்காத. அவன் வந்து நான் என்ன செய்யறதுன்னா
என் தலையில தீய வையின்னு வச்சான். அப்படியா? குழந்தைங்க கிட்ட இந்த வார்த்தை தான் சொல்லலாம், இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு ஐயாவுக்கே தெரியல. டேய், இந்த உலகத்துல நாம் என்னடா தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம தெரிஞ்ச சங்கதி இவ இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு கஞ்சி தண்ணி இல்லாம கஷ்டப்படுகிறேனே கடவுளே, கொஞ்சம் கண்ணே தோறந்து பாருங்க கடவுளே, என்னை இப்பறப்பு பறக்க வச்சிய கடவுளே, என்னை பரப்பு பறக்க வச்சிய கடவுளே, பரப்பு பறக்க வச்சிய கடவுளே. கட்டுமரம் அண்ணன் கட்டுவாரம் கட்டி, அண்ணன் கட்டுவாரம் கட்டி கயறுவலை எடுத்துக்கிட்டு கடல் மேல போனானே கடவுளே, அண்ணன் காணாம போயிட்டானே கடவுளே, நானு காத்திருந்து பார்த்தேனே கடவுளே, நான் காத்திருந்து பார்த்தேனே கடவுளே, நான் காத்திருந்து பார்த்தேனே கடவுளே. அவன் பொண்டாட்டி புள்ள குட்டி பொழைக்க என்ன செய்வாங்கோ, புயக்காத்து வந்ததாலே கடவுளே, அவன் போனவன் திரும்பலையே கடவுளே, என்னை இப்பறப்பு பிறக்க வச்சிய கடவுளே, பரப்பு பறக்க கடவுளே, என்னை இப்பறப்பு பறக்க கடவுளே. ஆத்தியிலே நாங்க ஆத்தியிலே தூண்டி போட்டு அதுல 2 மீன் கிடைச்சா அரவயத்து கஞ்சிக்காகும் கடவுளே, குடும்பாலா பறக்குதடா கடவுளே, குடும்பாலா பறக்குதடா கடவுளே, குடும்பாலா பறக்குதடா கடவுளே. கண்ட குஞ்ச தூண்டியில மாட்டு நடு தண்ணியில கொண்டு அதை வீசினேன கடவுளே, அது சுண்டி சுண்டி இழுத்ததடா கடவுளே, அது சுண்டி சுண்டி இழுத்ததடா கடவுளே, அது சுண்டி சுண்டி இழுத்துதடா கடவுளே. குடிக்க காசு கிடைக்குதுன்னு குடிக்க காசு கிடைக்குதுன்னு துடிச்சுக்கின்னு ஓடி போய் பிடிச்சு இழுத்தேன் கையால கடவுளே, பாசி பிடிச்சுக்கிட்டு கடவுளே, பாசி பிடிச்சுக்கிட்டு தொங்குதடா கடவுளே, பாசி பிடிச்சுக்கிட்டு தொங்குதடா கடவுளே. ஏ அண்ணா, ஏ ஆமா, ஏ துண்டி, ஏ ஆமோ, ஏ இருக்குது, ஏ ஆமடோ, ஏ மீனு, ஏ ஆமா, ஏ எழுந்திரி, ஏ ஆகட்டும், ஏ எழுந்திரி, ஏ ஆகட்டும், ஏ போவோம், ஏ போயிடலாம். பிச்சை 3 நாளைக்கு பிற்பாடு இன்னைக்கு தானே மீன் கிடைச்சது. குட்டு இன்னைக்கும் கிடைக்கலன்னா என் பொஞ்சாதி என்ன சும்மா விட்டுருக்க மாட்டா. என்னென்ன பிச்சை உண்மையாட்டம் பேசுறேன், பின்ன யார் மீன் தான், யார் தூண்டில இருக்கு பாத்துக்கிட்டு பேசு. எல்லாம் ஏன் தூண்டியான கிடைச்சது மீன், நியாயமா பாதி கூட எனக்கு. பாதி குடுக்கற சாதி நான் இல்லை. இல்லடா திருட்டு பயமாவனே, களவாணி பயமாவனே, மீனை ஏன் எடுத்துக்கிட்டு ஓடியாந்த. ஏதோ நியாயமா கேட்டோம், பாதி கொடுக்க மாட்டேன்னு சாமியா பார்த்து எனக்கு தந்தாரு. என் கூடையில ஓட்ட இல்லைன்னா சாமி உனக்கு கொடுப்பாரு. நான் தான் பாதி கொடுன்னு கேட்டேன்னு நீ கொடுத்தியா? 2 பேருக்கு பதில நான் தண்ணியில போட்டுவிட போறேன். நீ தண்ணியில மட்டும் போடுறா, உன் தலையும் கிள்ளி தண்ணியில போட்டுறேன். மறுபடியா குடுக்கறியா அடி வாங்குறியா? அடிப்பிய உங்க அப்பா மவனே சிங்கம்டா. அடிப்பிய உங்க அப்பா மவனே சிங்கம்டா. சிங்கம் சிங்கமா யாரா? உங்க அப்பா மவனே அடிப்பிய சிங்கம்டா. இன்னும் சொல்லாத சொல்லாத. உங்க அப்பா மவனே அடிப்பிய சிங்கம்டா. ஆளாதா? சரி ஆளாத, போனா போகுது, ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம். இது என்னன்னா வளைய மாட்டமா? மோரதண்டா, இந்த மீன் எனக்கு வேணால, எனக்கு வேண்டாம்.
யார் மோர் தாண்டா ஏல மீன் வயத்துல இருந்து தாண்டா விழுந்தது, அதனால எனக்கு தான். ஏன் தூண்டில இருந்தானே கிடைச்சது, அதனால எனக்கு தான். மீன் பிடிக்க போவோமான்னு நான் தானே உன்னை கூப்பிட்டேன், அதனால எனக்கு தான். நீ சாதி செம்படம் மவுண்டானால நம்மளுக்குள்ள ஒத்துமை வேணாம் மாடா. நீ மீனை காட்டுது சரி, இதுல பங்குக்கு வரலாம் மாடா. நீ என்ன மோசம் செய்யலாம் மாடா. நீ பங்கு கேட்கலாம் மாடா. அப்ப ஒண்ணு செய்வோம் மாடா. என்ன மாடா? இத விலைக்கு வித்தா ரொம்ப பணம் கிடைக்கும், ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம். இது 2 பேருக்கும் பொது, அதனால ஒரு குச்சியில கோத்துக்கிட்டு போவோமா? சரி, நீ தொடாத. இருல, அந்த பக்கம் புடி, புடிச்சுக்கோ. ஏல பிச்சை, இத விலைக்கு வித்தா ரொம்ப பணம் கிடைக்கல. நான் ஒரு தோணி வாங்குவேன், என் பொஞ்சாதிக்கு ஒரு சீலை, எனக்கு போர்வையெல்லாம் வாங்குவேன். நான் முட்டாசி வாங்கிக்கிட்டு சாராயம் குடிச்சுக்கிட்டு ஒரு குருதை வாங்கி அதுக்கு மேல ஏறி டக் 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 டக். செட்டியார, இதை எடுத்துக்கிட்டு பணம் கொடு. எந்திரிச்சு போங்கடா, அந்த பக்கம் போங்கடா. எந்திரா எந்திரா எந்திரா, நீயும் வேண்டா, எந்திரி. இதுக்கு எவ்வளவு வேணும்? ஐயா, என்ன உங்க பாட்டம் கூட சொத்தா மஞ்ச மாதிரி உரைக்கிறிய? ஏன் நிறுத்து. இது மீன் இல்ல, உரைச்சா தேஞ்சு போறதுக்கு தங்கம். உரைச்சாதான் மதிப்பு தெரியும். ஐ சவ்வா, தங்க மாட்டான், நிறைய பணம் கிடக்கு, கேக்குதான். இது எத்தனை விரதனுக்கு செஞ்சது? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, எங்க மாமியா வீட்டுல கொடுத்தது. இல்ல, என் பொஞ்சாதி எனக்கு கொடுத்தா. இவனுக்கு கல்யாணமே ஆகல, இவன் பரதப்பைய. என்னடா உன்னோட துன்பமா இருக்கு? எம்மோரதம் தாங்க. இல்ல, பாத்தீங்களா? இல்லன்னு சொல்றான். என் மோர்தம் தான். இல்ல, பாத்தீங்களா? நிறுத்தலாம். முதல்ல இது யார் மோதிரம்னு நிச்சயம் பண்ணுங்க, பிறகு விலை பேசலாம். என் மோர்தம் தான். உம்மோர்தமாடா? யார் மோர்தம்டா? எம்மோர்தம்டா. 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 எம்மோர்தமாடா. உம்மோர்தமாடா. எம்மோர்தமாடா. உம்மோர்தமாடா. உம்மோர்தமாடா. நிறுத்து. அதை நிறுத்திக்கிட்டு நான் பணத்தை கொடுத்துறேன். அப்புறம் நீங்க கத்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, குத்திக்கிட்டாலும் சரி, பேசாத இருங்க. கொடுங்க. அப்பா, கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க, வெத்தலை வாங்கிட்டு வர சொல்றேன், போட்டுட்டு போலாம். அப்புறம் வியாபாரம் பண்ணுவோம். போங்க. ஏய் பையா, கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு அதோட இன்னைக்கு இதுதான் முதல் வியாபாரம். ஏப்பா, உன் கை நல்லா நடக்குமா? கை நடக்காதுங்க, கால் தான் நடக்கும். அவன் பேப்ப எங்க சாமி, நீங்க சொல்றது அவனுக்கு புரியல. இது வலை இழுக்கிற கையி, வலையில மீன் அம்புட்டாப்புல உங்களுக்கு நல்லா நடக்கும். ஆமா, இந்த மீன் பிடிக்கிற வேலை ரொம்ப கஷ்டமானதோ? அத ஏன் கேக்குறீங்க சாமி? கட்டு மரத்துல ஏறி கடல்ல புறப்பட்டுட்டா 20-30 கல்லுக்கு கண்ணு கட்டாத தொலைல போயிடுவோம். காத்து வாசியா அடிச்சா என்னமோ வந்து சேருவோம், 2 பணம் கிடைக்கும். நிச்சயம் இல்லாத பழப்புங்க, திரும்பி வந்தா தானுங்க, இல்ல போனா பொஞ்சாதி புள்ள நடுத்தருதான். அத நிறுத்துக்கிட்டு பணம் கொடுங்க. இந்த பய குண்டுமணி எங்க வச்சுட்டு போயிட்டான்னு தெரியல, கொஞ்சம் பொறுங்க, வந்துருவான். என்ன செட்டியார, ஏன் கூப்பிட்டீர்? இவனுக்கு 2 பேரும் என்ன பிச்சை, செட்டியாரு சேவரையா காதுல என்னமோ சொல்றாரு. அது அந்த சேவகரையாவுக்கு காது கேட்காது, செகுட்டு சேகவம் போல இருக்கு. வாங்கடா வாங்கடா வாங்கடா, கிட்ட வாங்கடா. இது யார் மோதிரம்? இவனுக்கு தான். ஏண்டா, இல்லைங்க, அவன் மோதிரம் தான். உண்மையை சொல். இவன் விக்க வந்தா நான் கூட வந்தேனுங்க.
ஏண்டா நிஜம் தானா? சாமியான அவன் தான் விற்க கொண்டு வந்தான், நான் கூட வந்தேன். எனக்கு மோரலும் போட விரியாதுங்க. வாங்கடா, நில்லுடா, விடாடுறாங்க. உள்ளதை சொல்லு, எலும்பை நொறுக்கி விடுவேன். எங்கடா திருடுங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்க போனோம். மீன் பிடிக்க போனியா? மோதிரம் ஏதுரா? அடிக்காதீங்க, அதைத்தானே சொல்றேன். நாங்க 2 பேரும் போனோமா? யாருகிட்ட கேட்கிற? நாங்க 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சோம். அந்த மீன்ல இருந்து கிடைச்சது இந்த மோதிரம். மீன் வைத்திருந்து மோதிரம் கிடைச்சதா? போய் பேசாதா? இல்ல. போய் பேசாதா? இல்ல. பேசாத போய். இல்ல. உண்மையை சொல்ற வரைக்கும் உள்ள இரு. நான் பண்ணி நேசமா அவங்க வேஷம் போட சொன்னாங்க, போட்டேன். நானும் போட்டேன்னா நீங்க போட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். என்ன நஞ்சையில கரும்பு போட்டதுனாலதான் நாட்டுக்கு உணவு கஷ்டம் வந்துருச்சு. இலை இலை, நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. ஆமா, கரும்பு இல்லாம காப்பி எப்படி சாப்பிடுறீங்க? சக்கரை எங்க இருந்துடா வருது? அது கரும்புல இருந்துதான் வருது. ஆனா காபி சாப்பிடுறது அவ்வளவு முக்கியங்களா? முக்கியம் இல்லையா? என்னடா இது? எடா, படுக்கையை விட்டு எழுந்த உடனே பல்லு விளக்காம காபி சாப்பிட பழகியாச்சு. முக்கியம் இல்லையா? புகையில என்னடா வெத்தலையோட போடுறான், பொடியா உபயோகப்படுத்துறான், சுருட்டா குடிக்கிறான், சிகரெட்டா ஊதி தள்ளுறான். அதே புகையிலைய பயிர் பண்ணக்கூடாதான். என்னடா நியாயம் இது? வராங்க வாங்க. ஆமா, இந்த நாடகம் எழுதுனது உமாபதி தானே? நீங்க ஒண்ணு, அவரை போய் ஒரு பாவம். யாரு எழுதுனா? நம்ம துரைங்க. அவனுக்கு என்னடா தெரியும்? அவன் நல்லா படிச்சவனுங்க. ஏய், அவன் சின்ன பிள்ளையில இருந்து என் வீட்டுல இருக்கிறான். பள்ளிக்கூடத்தையே பார்த்தது கிடையாது. பள்ளிக்கூடத்துல படிச்சா தான் படிப்புங்களா? அவன் தான் உலகத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கானே. அது என்னடா உலகத்தை படிக்கிறான்? ஒரு புஸ்தகத்தை மடியில வச்சிருக்கானுங்க. சாப்பிட மறந்தாலும் அதை படிக்க மறக்க மாட்டான். அது என்ன மடியில புஸ்தகம்? சொல்லட்டுங்களா? என்ன இழ்? ரள். என்னடா சொல்ற? குரல். அங்க இது என்ன கிராப்? இது என்னடா கிராப்? இது ஹிட்லர் எத்தவன் கிராப்பா? ஒதுக்காத. ஒதுக்குறான ஒதுக்கு. இது என்ன மீசை வர வர குறையுது? இதானே ஃபில்டர் மீசை. அது என்ன பில்டர் மீசை? இப்போ ரோட்டுல தூசி ரொம்ப ஆயிட்டுதுங்க. இந்த மீசை என்ன பண்ணுது தெரியுங்களா? தூசியை ஃபில்டர் பண்ணி வெறும் காத்த உள்ள அனுப்புது. ஆஹா, வடிகட்டி அனுப்புறீங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும். ஒரு நாளைக்கு உன் மீசையிலையும் கிராப்பிலையும் நெருப்பு வைக்கிறான் பாருங்க. என்ன இது மடியில? என்ன உலகம்? உலகமா? உன் மடியிலையா உலகம்? ஆமா. என்னடா இது? அப்ப நான் கூட இருப்பேன். கண்டிப்பா. நீங்க அதை கொஞ்சம் எடுங்க பாக்கலாம். நீங்க பார்த்தது இல்லைங்கள? இதான் உலகம். தூண்டு புஸ்தத்துக்குள்ளங்க இந்த உலகமே அடங்கி இருக்குன்னு. ஏண்டா, அப்போ இத வச்சுதானே நீ நாடகம் எழுதுன? ஆமா, இருக்கட்டும், நான் உன்னை தனியா பேசிக்கிறேன். அது போகட்டும். பையன் புறப்பட்டானா? புறப்பட்டு இருக்காங்க. நீ போய் வண்டியை கட்டு. இல்ல, நீ அவன மாதிரி குரல கரலை படிச்சு புத்தாலி ஆயிடுறேன். ஆவீங்க, புத்திசாலியே ஆவீங்க. அந்த வேலை இங்க வச்சுக்கிட்ட உரிச்சு. ஓ, விடப்பா நீ. தொடாத. ஏனா ஐயா இல்லாதனால தானே நீ இவ்வளவு அட்டகாசம் பண்ற. நல்லமா, நீ எத்தனை பேருக்கு இருதய நோயெல்லாம் போக்கியிருக்க. இங்க வச்சு பாரு, பாரு எப்படி படபடான்னு அடிக்குதுன்னு. தொடாத. சரி, புரியுது புரியுது.
நான் சின்ன வயசுல இருந்து கல்யாணமே வேண்டான்னு இந்த வைத்திய தொழிலே பாத்துக்கிட்டு இருந்துட்டேன். அதை கெடுக்க பாக்குறேன். நல்லம்மா, நானும் சின்ன பிள்ளையில இருந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சு கல்யாணங்கிறதே மறந்தே போயிட்டேன். அப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இதெல்லாம். நிஜமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றேன். என்ன உனக்கு அப்படி சந்தேகம் வந்துச்சு? இப்போ வைத்தியர் வரட்டும், இன்னைக்கே கேட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். வந்து நாங்க 2 பேரும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஸ்டெதாஸ்கோப்பும் காதும் போல, நோயாளியும் மருந்தும் போல, அரசியல்வாதியும் அந்தர்தல்சியும் போல. என்ன பாத்தோற நீ? நல்லமா தள்ளி உட்காரு, யாராவது வந்துட போறாங்க. வந்தா வரட்டும், சேர்ந்து உட்காரு. சரி, இந்த கண்ணாடி அழகுக்கு தானே போட்டிருக்க? ஆமா. காலேஸ்வரம் இல்ல இல்ல. இந்த பொம்பளைங்கிற ஜென்மம் இல்லைன்னா இந்த இன்பம்ங்கிற வார்த்தையே இருந்திருக்காது. நல்லமா, நானு இதுக்கு முன்ன பொம்பளைங்க முகத்தையே பார்த்தது கிடையாது. பாத்துக்க, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கணும். ஒரு சங்கம் சொல்லணுமே உங்ககிட்ட கேளு. நான் இந்த கேளு, ஒரே ஒரு முறை இந்த வாழ்க்கையிலேயே தவறிருக்கேன், அவ்வளவுதான். என்னது தவறி இருக்கியா? உண்மைய சொன்னா பாத்தியா? அதாவது அங்க வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்ல அழகா இருக்கும். சும்மா என்கிட்டயே வந்து நிக்கும். நான் விரட்டி பாப்பேன், போகாது. அப்படி இருந்து ஒரு நாளைக்கு அந்த பொண்ணோட சிநேகிதமாயிட்டேன். அப்படி ஒரே ஒரு வாட்டி தவறிட்டேன், அவ்வளவுதான். ஆமாமா, நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் எனக்கு தெரிஞ்சிட்டா வருத்தமா இருக்கும்ல. நீ கெட்டிக்கார, வாழ்க்கையில தவறு பண்ணத ஒத்துக்கிற பாரு. நானும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தவறிட்டேன். என் வீட்டுக்கு 3வது வீட்டுல ஒரு தையக்காரன் இருந்தான். அட என்னென்னமா ஆகுறிய? அவங்கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன். ரொம்ப நாளா தரமாட்டேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பெரிய சண்டை போட்டேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வாமா தர்றேன்னா. அன்னைக்குன்னு ஒரு நோயாளி வந்து சேர்ந்தான். அவனை பார்த்து அனுப்பிவிட்டு ராத்திரி 9 மணிக்கு போனேன். கதவை சாத்திட்டான். நாளைக்கு தெரிஞ்சு போன அது கல்யாணம் முகத்திலே முடிக்கப்படாது. அது முடியாது. கல்யாணம் என்னப்பா அது? விஷயத்த சொல்றதுக்குள்ள துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடியாரிய. போரும் இவ்வளவு விஷயம் போதும் அம்மா, போதும். கல்யாணம் நீ கெட்டவா? நீ ஆம்பளை எப்படி வேணாலும் நடப்பான். ஏய், என்ன கண்ண மூடிக்கிட்ட? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஏன் இருக்காது? ஆம்பளை என்ன எது வேணாலும் செய்வான் இல்லையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நிஜமா வெக்கமா இருக்கும். நீ ஆம்பளை இல்ல, கேட்டதுக்கு பதில் சொல்லு. இந்த கேள்விக்கு மட்டும் எந்த ஆம்பளையும் பதில் சொல்ல முடியாது. ஆத்திரப்பட மட்டும் தெரியுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்? 8 மணிக்கு வர சொன்னான். நான் 9 மணிக்கு போனேன். கதவை சாத்தி பூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்ன ஆடிட்டப்பா? இவ்வளவுதானா? நல்லம்மா, அப்ப கோவிச்சுக்காத. நீ ஒரு மனுஷனாட்டம். நானு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் ஜபலம் வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன். வந்து நான் நிஜமா குடிட்டேன் நினைச்சியா? காதல்ல அப்படி சும்மா உளர்னேன். உளர்னியா? அதுலதான் நான் விசாரிச்சுக்கிட்டேன். அட
கடையில கண்ணாடி வாங்கினேன்னு 2 அணா சீப்பு 3 அணா போச்சு மடக்கி வைக்க வேண்டியதான் பாருண்ணே. ஏய் நான் தான் தினம் கண்ணாடி பாத்துக்கிட்டு இருக்கேனே, உங்ககிட்டயாவதுனே கண்ணாடி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கண்ணாடி உங்ககிட்ட எப்போ நான் சொல்றதை காலப்பா. சரி. இப்போ கண்ணாடி பார்க்காத மனுஷாலே கிடையாது. இல்ல கண்ணாடி இல்லாத வீடும் கிடையாது. கிடையாது. சின்ன வீட்டுல சின்ன கண்ணாடி, பெரிய வீட்டுல பெரிய கண்ணாடி, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடுனா எங்கெங்கயோ இருக்கும் கண்ணாடி. கேள்விப்பட்டிருக்கேன். அட சமயக்காட்டுல கூட ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கும். எதுக்கு? அடுப்ப ஊதிக்கிட்டு உடனே பாத்துக்கிறது. முகத்துல புகை அடிச்சிருக்குமா? தம்பி காலையில எழுந்திரிச்சா கண்ணாடி பாக்குறது, குளிச்சுட்டு வந்தா கண்ணாடி, ட்ரெஸ் பண்ணா கண்ணாடி, வேலைக்கு புறப்பட்டா கண்ணாடி, திரும்பி வந்தா கண்ணாடி, அப்படியே ஒரு பழக்கம் ஆயிப்போச்சுல தம்பி. ஆமா ஆமா. அதுல இப்ப காடு கொஞ்சம் நாசர்கள் ரொம்ப முத்தி போச்சு. ஆமா. அதனால உன்னை போல மைனர்கள்லாம் ஜேப்லயே கண்ணாடியை வைக்க ஆரம்பிச்சாச்சு. கண்ணாடி மட்டும் இல்ல, சீப்பும் கூட இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு குறைவு. என்ன? எண்ணெய் பாட்டில். அது எப்ப வச்சுக்க போறாங்களோ அதை பத்தி தெரியல தம்பி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, முகத்துல உள்ள அழுக்க பார்த்து அன்னைக்கு அந்த அழுக்குக்காக கண்ணாடியை பாக்குறாங்கல்ல, அத மாதிரி அகத்துல உள்ள அழுக்க நீக்கிறதுக்கு அந்த அழுக்க பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. அது என்ன கண்ணாடின்னு? அந்த கண்ணாடிக்கு பேர் தான் திருக்குறள். தம்பி இந்த கண்ணாடிக்கு 2 அணா தானே விலைன்னு சொன்னேன். ஆமா. இந்த கண்ணாடிக்கும் 2 அணா தான் விலை. அது முகத்தை காட்டும், இது அகத்தை காட்டும். ஒவ்வொரு வீட்லயும் இது கண்டிப்பா இருக்கணும். இருக்கணும். இருக்குண்டா பையா, இருக்கும். இங்க வாங்க. பையா இல்லு. ஐயோ ஐயோ, ஏனுங்க ஒரு நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டாப்பா வருது. ஏன்? ஆமா, சின்ன பிள்ளையில இருந்து இங்கதான். அவங்கிட்ட என்னடா கண்ணாடி பிரசங்கம் பண்ற, நாடகம் எழுதுற, பாட்டு எழுதுற, கூத்தாடுற. ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனம் உனக்கு எப்படா வந்தது? எனக்கு புத்திசாலித்தனம் வர்றதுக்கு காரணம் எது தெரியுங்களா? ஐயோ, எனக்கு எப்ப பார்த்தாலும் இதுதான் வேலையா? சக்கே சக்கே சக்கே. இல்ல கொஞ்சம் அப்படி உட்காரியா? உட்காந்து சக்கே, ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா? என்னவா? எனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? என்ன கேட்ட? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? அரிக்கன் லைட்டு. நான் என்ன கேக்குறேன் வந்து போகட்டும். பெண்கள் அதிகமாக விரும்புவது எது? வேர்க்கடலை. ஐயா 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 ஐயா. சரி, என்ன போல ஆம்பளைங்களுக்கு தேவையானது எது? மூளை. ஆமா, நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? இந்த காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்குவாங்க. ஏன்னா நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணமா? ஐயோ, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னு விடுவாரு. என்னது உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாமல போச்சே. இரு, எஜமா கிட்ட போய் சொல்றேன். எஜமா எஜமா சக்கு சக்கு பாய் பாய். எஜமா 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 எஜமா. என்ன பிள்ளை? என்னது இந்த பெருமாளு? இது வேற ஒண்ணு இல்லைங்க, இது மாடு விரட்டி மூட்டி. மாடு விரட்டுச்சா இல்ல இப்ப நீ விரட்டனியா? எஜமா, இவன் அவன் அரைஞ்சு சும்மாரா அயோக்கிய பயல. அவன் நீ சொல்லு பிள்ளை. எஜமா, நான் மாட்டுக்கு வெக்கையில போட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து
சொல்லட்டுமா? சும்மா ஏய் சும்மாரே அது பின்னாலேயே வந்து 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 ஒண்ணும் வைக்கோல தூக்கிட்டு போயிட்டாச்சுமா. வைக்கோல தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா ஆமா. அப்ப இதை சும்மா விடப்படாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன ஒப்பனை கேட்டே முடிப்பேன். ஐயோ ஏலே இருடா, பாட்டை பிடிக்கிறேன் கேள்றா. சுப்பிரமணிய முதலி சத்தரத்தில் அயோக்கிய பயலே. இலாய் பாட்டா பாடுற பாட்டு என் புள்ள அவன் கொப்பங்கிட்ட கேட்டு முடிக்கிறதுக்குள்ளார நான் சொல்லிடுறேன். கொப்பங்கிட்ட நீ போய் மாட்டுக்கு வைக்கல் போடுவோ. நீ எங்க பறக்கிற? இப்படி வா. டேய் இங்க வா. வாடா இங்க. ஆமா, இப்ப அங்க என்ன நடந்தது என்கிட்ட ஒண்ணும் ஒழிக்காம சொல்லணும். வந்துங்க எதமா நான் பத்தையா சொல்லிருக்குங்களா? சொல்லு. நான் போனேனுங்க. சரி. அந்த பொண்ணு வைக்கல் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. போடட்டும். பேசுனேன். சரி. நம்ம 2 பேரும் ஓடியாந்துட்டோம். அவ்வளவுதான். இது ஒண்ணும் பச்சையா இல்லையே. இன்னும் ஆட்டு. நீங்க கோவிச்சுக்கூடாதுங்க. சொல்லு. அந்த பொண்ணுக்கு மேல பிரியமுங்க. எனக்கும் அது வேலை பிரியமுங்க. அப்புறம் இது பச்சை, அசல் பச்சை. சரிங்க. இல்லை நல்லா இருக்கு. தம்பி, சிரிப்பு ஒண்ணுதான். நம்ம நாட்டுல ரேஷன் இல்லாத பொருள். அதுக்கும் நீ சட்டம் போடாத, தெரியுதா? சரி சரி, போய் வேலையை பாரு. ரொம்ப நல்லா இருக்கலாம் தம்பி. சரி, சின்ன எசமான காணோம். சரி, எங்க போனாருன்னு பாக்கலாமா? கொஞ்சம் ஒரு வேட்டியை கட்டிக்கிறேன். கட்டிக்கோ. எந்திரி. என்னன்னு உங்க கூட பெரிய தொந்தரவா போச்சு. மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விடாம. என்ன என்ன சிரிப்பா? அது சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்படியா? அப்புறம் சொல்றியா? இப்பவே தெரியுது. ஐயே சிரிக்காதம்மா. இப்ப என்ன காரணத்துக்கு சிரிக்கிற நீ? என்ன என்ன இப்ப ஏன் சிரிக்கிற? என் சிரிப்புக்கு காரணம் கருப்பா? இல்ல, கருப்பு. பொங்கலை பாரு, கருப்பை பத்தியே பேசுது. வா, இப்படியே நம்ம எஜமா உன்னை பார்க்கணும். வா. என்ன எங்க போனாலும் எஜமான காணமே. இன்னும் போய் அவனை எசமான்னு சொல்றியே. மரியாதையா பேசுனேன். என்னன்னு அவங்க கூட நான் சொல்றத காலு. முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதே ஊருக்கு அனுப்பிட்டான். இப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதைய விட்டுட்டு இவன் வாடிட்டான். அவனை போய் மறுபடியும் சொல்றேன், மரியாதையா பேசாமா. இல்லன்னா இல்லன்னாவா ஒரு குத்து விட்டேன் உனக்கு எப்பவும் ஞாபகத்துல இருக்காமா. நீ குத்து விட்டா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா தம்பி, நான் ஒரு குத்து விட்டேன், நீ ஞாபக சக்தியை இழந்துடுவேன். பாத்து சண்டை வேண்டாம். எங்க பார்த்தாலும் சமாதானம் சமாதானங்கிறாங்க, நீ சண்டைக்கு வர்றியே. பீஸ். வா வா போலாம். என்னன்னு என்னண்டா இது? அங்க கண்டெடுத்த துண்டு முத்தா? தெரியல. நீங்க என்னன்னு பாருங்க. தெரியல அது என்னன்னு. டேய், புரோட்டோ கேமராடா. இது இரு, பிலிம் இருக்கா பாக்குறேன். என்ன ஒண்ணு எடுன்னு அண்ணே. இருக்கு இருக்கு இருக்கு, எடுன்னு. அப்படிவா செயல் இரு.